சிற்றம்பலம் வைத்தல நீரைகணி அப்பம் மூடவள் பூரி கப்பிய கரிமுகன் அடிபேணி சற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேவும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சதுபடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிடையமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா அதுல பின்னாடி சாவி இருக்கு பாருங்க, திறங்க. அந்த போட்டோ பின்னாடி சாவி இருக்கு பாருங்க, அதை எடுத்து நடராஜ திறங்க. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈத்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. புகழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அனைவரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவா அதவுரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வல்ல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் காஞ்சி புராணத்தில் இன்று அளவு குறைந்த படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரலும் ஒட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்வோம். அடிப்படையில் என்று ஆகம்பத்து அரவணையா அயன் அரிதற்கு அரியானை பாகம் பெண் ஆண் பாகமாய் நின்ற பசுபதியே மாகம் மறை ஓது இறையானை மதில் கட்சி ஏகம்ப மேயானை என் மனத்தில் வைத்தேனே என்று அற்புதமாக கூறுகின்றார் நமது நாவுக்கரசர் பெருமான். என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அகம்பத்து அரவணையாய் அயன் அரிதற்கு அறியான். அந்த பாம்பில் துயில் கொள்ளக்கூடிய திருமால் அவராலே காண கிடைக்காத பெருமான் என்று முதல் அடியில சொல்றார். அந்த அரியணையில் எந்த அரியணையில்? அந்த அரவணையான் என்கின்ற அந்த பாம்பில் துயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருமாலாலே அறியக்கூடிய பெருமான் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு முதல் அடியில சொல்றார். இப்ப திருமால் காமிக்கிறார் பார்த்தீங்களா, எந்த சைடு அவரு துயில் கொள்கின்றார்? இப்பதான் திருமால் வந்து எந்த சைடு பார்த்து பள்ளி கொள்றாரு? வலது சைடா இடது சைடா? இந்த காரணம் நீங்க அந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, வலது சைடு கொள்றாரு. அப்ப அதை எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னா, யாரும் உறங்கும் போது வலது சைடு தான் உறங்கணும், இடது சைடு உறங்கக்கூடாது. அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா குப்பரடிக்க படுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி உறங்கக்கூடாது. உறங்கினா அறிவு வேலை செய்யாது. மல்லாக்கப்படுத்தோம்னா குப்புறப்படுத்தோம்னா நிறைய பேர் குப்புற தான் படுக்கிறாங்க. அப்படி உறங்கணும்னா என்ன ஆகுது அப்படின்னா அறிவு வேலை செய்யும். இந்த ஒரு வலது சைடு இப்படி ஒரு சாச்சு படுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை நேராக கூட உறங்கலாம். ஆனா இந்த சைடோ அல்லது குப்புறையோ நான் என்ன செய்யக்கூடாது, உறங்கக்கூடாது. அப்படி துயில் கொள்ளக்கூடிய பெருமாளால் அறிய முடியாத பெருமான் எங்கள் சிவபெருமான். அவர் எப்போதுமே சிவபெருமானை தியானித்து கொண்டே இருப்பார். திருமால் என்ன செய்வாரு, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருக்கோயில இருக்கும், அதை என்ன செய்வாங்க, அதை எடுத்துப்பாங்க. திருமால் கோயில்ல பாத்தீங்கன்னா கீழே அவர் சிவலிங்கத்தை அப்படி பூசை பண்ண மாதிரி போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்ப திருமால் வந்து இப்படி அரியணையில படுத்துக்கும் போது ஒரு கையை அப்படி சிவலிங்கத்துல அப்படி வச்ச மாதிரி இருக்கும். அந்த சிவலிங்கத்தை மட்டும் எடுத்துருவாங்க சில பேர், பாத்தீங்கன்னா தெரியும். சில படங்களே நீங்க தெரியும், அதுல சாமி அவர் பூஜை பண்றது தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா சிவ பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார். எப்பயுமே சாமியை இருதயத்தில் வைத்து சிவ பூஜை செய்து கொண்டே இருப்பார் திருமால். அப்படி அவரால் காண கிடைக்காத பெருமான் பாகம் பெண் ஆணாக பெண்ணுமாய் ஆணுமாய் என்ற நிறை பசுபதியார். இந்த உலகத்துல ரெண்டே பேர் இருக்காங்க, ஒன்னு ஆணு மற்றொன்று பெண். இந்த ரெண்டு வடிவமாகவும் திகழ்வர் யாருன்னா சிவபெருமான் ஒருவர். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதி வந்து கார்கரப்ப தன்னாருளி மழுங்கி
தாரகைகள் தாமகள பெண்ணாகியானாய் அழியாய் விரங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புணல்வாய் தாடலோர் எம்பாவாய். அருவரா மாணிக்கவாசகர் பெருமான் பெண்ணாய் ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாயி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி. சாமி ஆனாய் பெண்ணாய் அழியாய் இது எல்லாவற்றுக்கும் அப்பாலாய் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணும் விண்ணும் நிறைந்து மிக்கும் எங்கும் விலங்கு ஒளியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீர் என்று சொல்வதற்கிறாங்க. சாமி எல்லாவற்றிலும் கலந்துருக்கு. ஆனா இருக்காரு. ஆனா மாணிக்கவாசகர் பெருமான் என்ன சொல்றாரு? அவர் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அழியும் அல்லன், எல்லாத்தையும் கடந்தது. இப்படிதான் இருப்பாருன்னு நம்ம சுவாமியை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம அறிவை கொண்டு சுவாமி இப்படிதான் இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர்னா இன்ன தன்மையின் என்று அறிவொன்னா எம்மா. ஆனா அடியார் கூப்பிட்டா எளிவந்த பிரான் எளிமையா சாமி ஓடி என்னப்பா வேணும் அப்படின்னு அருள் செய்வார். அன்பு செலுத்தினால் அருள் செய்வதற்கு ஓடி வருவார். நீங்க ஒரு படி எடுத்தீங்கன்னா அவர் 9 படி உங்களுக்கு முன் அருள் செய்வார். நம்மளுடைய அன்பு அந்த அளவுக்கு இருக்கும். அன்பு செலுத்துவதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கொஞ்சமாவது உலகத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து சிவபெருமான்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை விடவே மாட்டார் சாமி. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல எல்லாரும் எங்க இருப்பாங்க? இந்திய தொலைக்காட்சிகளின் முதன்மையாக இருப்பாங்க. ஆனா உங்களெல்லாம் இங்க கொண்டு விட்டுருக்காரு அப்படின்னா என்ன காரணம்? அப்போ நீங்க கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு டிவி எல்லாம் வேண்டாம், சொற்பொழிவு தான் வேணும் அப்படின்னு வந்திருக்கீங்களா? அதனால சாமி உங்களுக்கு முன்னிருந்து உலகம்லாம் வேண்டாம், சிவன் தான் வேணும்னு என்னைக்கு நம்ம வர்றோமோ நாம கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை விட 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 சாமி கிட்ட நெருங்கிட்டே இருக்கணும். இது அவங்களுக்கு உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக மல வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கனாதான் என்று சொல்வதற்கிறங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உலகத்திலிருந்து மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் அந்த வாசனை நம்மளை தாக்கி உள்ள அங்க போயிடக்கூடாது. சாக்கடையில இருந்து வந்துட்டு மறுபடியும் போய் சாக்கடையில் யாராவது கால் வைப்பாங்களா? அது அப்படி நாம என்ன செய்யக்கூடாது. அப்படி பெண்ணாய் ஆணாய் நின்ற பசுபதியாய் இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால சாமிக்கு என்ன பேரு? பசுபதி என்று பெயர். உயிர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய காரணத்தினால் சாமிக்கு பசுன்னா உயிர்கள்னு அர்த்தம், பதினா கடவுள்னு அர்த்தம். உயிர்களுக்கு பதி என்றால் தலைவன் என்றும் கடவுள் என்றும் பொருள். ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதே தேவாய நம அப்படின்னா உயிர்களை உருவமாக கொண்டு சிவபெருமான் இருக்கின்ற அந்த நேரத்துக்கு சிவபெருமானுக்கு என்ன பேர் அப்படின்னா பசுபதிங்கிறது. எப்படி அட்டமூர்த்தங்கள்ல நீரை இடமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு சரவன் என்றும், நிலத்தை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பவன் என்றும், சூரியனை இடமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பீமன் என்றும், சந்திரனை இடமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு மகாதேவன் என்றும், இந்த உயிர்களை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பசுபதி என்றும் பேர். சாமிக்கு ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பேர் மாறுபடும். இந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறதுனால அவருக்கு சாமிக்கு என்ன பேரு? பசுபதி. இப்ப உயிர் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. அப்ப அந்த உயிரை இயக்குவதற்கு சாமி அது உயிரோட இருக்காரா? அந்த நேரத்துக்கு அவருக்கு பேர் என்ன பேருன்னா பசுபதி என்று. பிஞ்சவங்களுக்கு பசுபதி. பசுனா உயிர்கள், பதினா கடவுள், பாசம்னா உயிர்களாகிய தலைகள். இந்த உலகம் எல்லாமே பாசம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாம் செய்கின்ற நல்வினை தீவினை கண்மமலம் மாயாமலம் ஆகிய இந்த உலகம், இந்த உடம்பு, இதெல்லாம் மாயாமலம், இதெல்லாம் பாசங்கள் என்று பெயர். இனிமேல் நம்ம பற்று கொண்டு இருக்கோமா? இந்த பாசத்தை தான் என்ன செய்யணும் உடனே சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் இருக்கணும்னு எந்த இதுலையுமே பாசம்னா நம்ம எதை குறிக்கும்? கண்மமலம் மாயாமலம் ஆணவமலம், அதுதான் பாசம். பந்த பாசம் அறுக்க வல்லார்களே அப்படிங்கிறார்ல, அப்படின்னா எந்த பாசம்? இந்த பந்த பாசம். இப்ப நீ அதுல இருந்து இப்ப பாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லை போடுற, ஒரு தண்ணியில பாசம் நல்லா படிஞ்சிருக்கு, அதை நீங்க ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, போட்டா என்ன ஆகும்? பாசம் விளைக்கிறோம். ஆனா அடுத்த நிமிஷம் கல்லை போடாம விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் சேர்த்து. இதே போல கல்லை போட்டுக்கிட்டே இருந்தா அது பாசம் விளையிட்டே இருக்கும். அது போல சிவத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்தா பாசம் விளைய நிற்கும். சிவபெருமானை மறந்துட்டோம் அப்படின்னா பாசம் கொஞ்சம்
அப்ப நம்ம என்ன செய்யணும்? சிவத்தை நினைக்க 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 பாசமானது விலகிக்கிட்டே இருக்கும். வாங்க சார். புரியுதா உங்களுக்கு? பாசம் அதுதான் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக நந்தி நாமும் நமச்சிவாய எனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் மறுக்க வல்லார்களே என்று மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்படி இதே மாதிரி இங்க பசுபதியாக சிவபெருமான் விளங்குகின்றார். பாகம் மா கம்ப மறை ஓது இறைவனை எந்த நேரம் மறைகள் எல்லாம் என்ன செய்யும்? இறைவனை ஓதிக்கொண்டே இருக்கும். வேதங்கள் எல்லாம் இறைவனை தொழுது கொண்டே இருக்கும். வேதங்களால போய் இறைவனை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஆகமங்கள் வழியாக தான் இறைவனை போய் நாம பார்க்க முடியும். அதனால வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு அது சிவபெருமான் தான் அருளினார். ஆகமங்களையும் சிவபெருமான் தான் அருளினார். ஆனால் வேதங்கள் வழி சென்றால் கொஞ்சம் கடினம், ஆகமங்கள் வழியாக சென்றால் எளிமையாக போய் இறைவனை நாம் அடையலாம். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம வழி சென்றால் நாம் இறைவனை அன்னிப்பான நெருங்குதல். ஆனா வேதங்கள் வழியானா வேதங்களே என்ன சொல்லிடுது? ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்படி அதுவே அப்படி ஆகம வழியில் நாம் இறைவனை சென்றடைவதற்கு உண்டான வழியை நாம் பார்த்தோம். அந்த ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கா? இப்ப நம்ம சித்தாந்த நிலையை கடைபிடிக்க பார்த்தீங்களா? இதுதான். இதைத்தான் சாமி நமக்கு நூல்கள்ல எழுதி வச்சிருக்கோம். திருநெறில் 2 நூல்கள்ல ஒன்று வேத நூல், மற்றொன்று சிவ ஆகமம். வேதங்கள் பொது, ஆகமங்கள் சிறப்பு. வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லும், ஆகமங்கள் இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறிகளை மட்டுமே சொல்லும். அதனால அதை மட்டும் சாமி என்ன செய்யாரு? உச்சி முகத்தை கொண்டு அருளினார். எந்த முகம்? ஈசான முகம் என்று பேர். அப்படி இறையானை மதில் கட்சி ஏகம்ப மேயானை அப்படிப்பட்ட மதில் சோன்ற கட்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஏகம்பநாதராக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். அப்படிப்பட்ட பெருமானை என் மனத்தில் வைத்தேனே என்று அற்புதமாக யார் சொல்றா? நமது திரு நாவுக்கரசர் பெருமான் சொல்றார். அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாடங்களும் இதுவும் மதில்களும் பெருசு பெருசா இருக்குமா. இங்க கட்சி மாநகரம் பல பாடல்களை இவரும் சொல்றார். காண்டலே கருத்தாய் இணைந்திருந்தேன் மனம் போகுந்தாய் கலலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம்போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாமதில் கோழிலம் கொடிவான் இளம் மதி தீண்டி வந்துலவும் திருவாரூருடையானே அப்படின்னு திருநாவுக்கரசர் ஈண்டு மாடங்கள் நீண்ட மதில் சொல்லலாம். அந்த திருவாரூர்ல எப்படி நீண்டு நீண்டு வளர்ந்து இருக்கின்றதோ அதே போல இங்க கட்சி மாநகரத்திலும் விளங்கி தோன்றுகின்றது என்று நாவுக்கரசர் பெருமான் இந்த பாட்டுல அருமையா சொல். அந்த காலத்துல எல்லாம் அப்படி மதில்கள்லாம் கட்டியிருக்காங்க. இப்ப அப்படியா கட்டியிருக்காங்க? இங்க ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டவனே நம்ம போடுற பாதி உசுறு போய் வருது. பேங்க்ல லோன் போட்டு அதை கட்டவனையும் அதை ஒரு 25 வருஷம் நீங்க கட்டினா போதுங்க. அப்படியாங்க 25 வருஷம் பேங்க்ல லோனை வாங்கிட வேண்டியது. வீடை கட்டியாச்சுன்னா அது 25 வருஷம் அதுக்குள்ள நம்ம உசுறு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. கடைசி என்ன செய்வாங்க? கடைசி ஜப்தி பண்ணிடுவாங்க. கட்டலைன்னா ஜப்தி ஆயிடுது. சில பேருக்கு அவங்க வினைப்பயன் கூட்டு வச்சா 20 வருஷம் கட்டி அதுக்கப்புறம் சொந்த வீடா ஆக்குவதும் உண்டு. சில நேரத்துல ஊடாலே பணம் கிடைச்சிருச்சுன்னா, ஏதாவது ஒரு வேலையில பணம் கிடைச்சிருச்சுன்னா அதை அடைப்பதும் உண்டு. இப்படிலாம் இருக்கு பல வழியில. நமக்கு அந்த வீடு சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தா நமக்கு அது கிடைக்கும். இல்லைன்னா என்ன முயற்சி பண்ணாலும் அது நமக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே ஏற்கனவே சாமி என்ன செஞ்சிருவாரு? எழுதி வச்சிருவாரு. இன்னாருக்கு இன்னதுதான் அப்படின்னு. அதனால நாம சாமியோட கணக்கு மட்டும் எப்படின்னா ரொம்ப நுட்பமான கணக்கா இருக்கும். சாமி கணக்கு ரொம்ப நுட்பமான, மனசால நினைச்சாலே சிவருமன் எழுதிடுவாரு. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னேன்னு ஒரு பாட்டி தர்மமே செஞ்சதே கிடையாது. அந்த பாட்டி தர்மமே செஞ்சதே கிடையாது. யாராவது தர்மம் கேட்டு வந்தாங்கன்னா அடிக்காம விடாது. அப்படி ஒரு பாட்டி. ஒரு நாள் ஒரு யாசகம் கேட்டு ஒரு சாமியார் போனார், திருவோட ஏந்திக்கிட்டு போனாரு. அந்த ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, இப்ப அந்த பாட்டிட்டு நீங்க போயிடாதீங்க, அது ரொம்ப கோபக்கார பாட்டி, தர்மம் கேட்டு போனா அடிக்க வந்துடும்,
நான் இல்ல அந்த பாட்டியை நான் எப்படியாவது தர்மம் செய்யாம விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு அதையும் மீறி போறாரு. போனதும் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாட்டி வழக்கம் போல அந்த நேரம் பார்த்து உலக்கைய குத்திக்கிட்டு இருந்துச்சு அரிசிய. அந்த குத்துனதோட எடுத்துக்கிட்டு அந்த உலக்கைய எடுத்துட்டு அடிக்க ஓடி வந்தது அந்த சாமியார். அவர் ஓடுறாரு, இது பின்னாடியே ஓடுது. அடுத்த நிமிஷம் என்னாச்சு அப்படின்னா, இந்த பாட்டி இறந்து விட்டது. அழைச்சிட்டு போறதுக்கு யார் வந்தான்னு நினைக்கிறீங்க? சிவகணங்கள் இருந்தாங்க. எவன் வரல. ஒரு தர்மம் கூட செஞ்சது கிடையாது. ஆனா சிவகணங்களை வந்து கூட்டு போனாங்க. சும்மா நான் ஒரு தர்மமும் செஞ்சது கிடையாது. நான் எதுக்கு சிவலோகத்துக்கு வரணும்னு அந்த பாட்டி கேட்டுச்சு. இல்லம்மா உன்னைய சிவபெருமான் அழைத்து வர சொன்னார் அப்படின்னு அவங்க சிவகணங்கள்லாம் கூட்டு போனாங்க. உடனே சாமி அந்த அம்மா பார்த்தது. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு தர்மம் கூட செய்யாம அந்த பாட்டி சாமியை பார்த்தது. சாமி நான் வந்து ஒரு தர்மம் கூட செஞ்சது கிடையாது. நான் உங்களை பார்க்குற அளவுக்கு நான் அப்படி என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டுச்சு. இம்மா நீ வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ என்ன செஞ்ச அப்படின்னா, நீ அரிசி குத்தும் போது அந்த உலக்கையோட எடுத்துட்டு ஓடுனியா? ஆமா ஓடுனேன் அப்படின்னு. யாரை துரத்துன? அந்த சாமியாரை துரத்திட்டு ஓடுனேன். அதுல உள்ள அந்த குத்துன அரிசியில ஒரு பருக்கை வந்து எதுல விழுந்துருச்சு? அவருடைய யாசர் கேட்டு வந்த அந்த திருவோட்டுல விழுந்ததுனால அதை அவர் பொங்கி சாப்பிட்டதுனால நீ சிவலோகத்துக்கு வந்துட்ட. ஒரு பருக்கைக்கே நீ சிவலோகத்துக்கு வந்துருக்கன்னா நீ டெய்லி தானம் தர்மம் செஞ்சா நீ இங்கேயே சிவலோகத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சாமி இப்பதான் சாமி எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு அந்த பாட்டி. அப்ப அதை கூட சிவருமன் வந்து கணக்கு எழுதியிருக்காரு பாருங்க. அந்த ஒரு பருக்க விழுந்ததை கூட சாமி என்ன செய்யறாரு? எழுதும் கீழ்கணக்கு நீங்க ஒரு பருக்கை கூட விட மாட்டாரு. நீங்க தானம் தர்மம் செஞ்சா நீங்க ஏன் வச்சுக்கிட்டே இருப்பீங்க? தர்மம் செஞ்சத அவருக்கு இவ்வளவு இவ்வளவு 1 கிலோ அரிசி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் அண்ணன் படிப்புக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க கணக்கு பார்ப்பீங்க. உங்களுக்கு மேல சிவருமன் கணக்கு பார்ப்பாரு. அவருக்கு தான் தெரியும் அந்த கணக்கு புள்ளி கணக்கெல்லாம் நீ எந்த நிலையோடு இருந்து செஞ்சீங்கிறதும் சாமிக்கு தான் தெரியும். யான் எனதுங்கிற முனைப்போடு செய்தால் அது என்னது ஆகாது? உலக தர்மமா போயிடும். அந்த முனைப்பு இல்லாம செய்தால் சிவ தர்மமாக ஆகும். அப்ப எல்லாமே யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தான் தெரியும். இந்த நுட்பமான கணக்கெல்லாம் அவர் தான் எழுதணும். நாம என்ன கணக்கு எழுதணும்? நாம என்ன செய்யணும்? யான் எனதுங்கிற உரைப்போடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. தர்மம் செய்யும் போதெல்லாம் சிவபெருமான் திருவருளினால் செய்கின்றோம் என்கின்ற உணர்வோடு நாம் செய்வோம். புரியுது? அவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் அன்போட பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து இப்ப காலையில கூட ஒரு அம்மா பறிச்சுட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பூவை இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது வந்து கொடுத்தாங்க. அதை போய் அடிங்க வச்சேன். அந்த ஒரு மலரை பறிச்சுட்டு ஒரு மலர் தான் கொண்டு வந்தாங்க. பாத்துக்கோங்க. அவங்க சாமி வந்து என்ன பார்ப்பாங்கன்னா அதையாவது பறிச்சுட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கறதான் அவங்களுக்கு கிடைச்சதை என்ன செஞ்சிருக்காங்க? பறிச்சுட்டு வந்திருக்காங்க. அது எழுதப்படுமா? நீங்க 1000 மாலை கட்டுறதும் ஒண்ணுதான், ஒரு மலர் பறிச்சு கொண்டு வந்து கொடுக்குறதும் 1000 மாலை கட்டினா அதுக்கு பலன் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1000 மாலைகள் கட்டினாலும் 10 மாலைகள் கட்டினாலும் பலன் உண்டு. அதுக்கு இந்த மாதிரி நம்முடைய செய்யும் போது சிவபெருமானை நினைந்து கொண்டு செய்தால் அது பன்மடங்கு பலனை தரும். அவரை மறந்து செய்தால் பலன் கம்மி. ஆனா பலன் உண்டு, செய்ததுக்கு பலன் உண்டு. ஆனா அது உலக தர்மமாக மாறிவிடும். காலை எல்லாம் வந்துடுறாங்களா சார்? அங்க 5 மணி அங்க வந்துறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? அங்க சர்ச்சுக்கிட்ட இருக்கிறீங்களா? அங்கக்குள்ள இருக்கிறீங்களா? சரி. காலை 5 மணிக்கு 5:05 அங்க நின்றுங்க. இங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு வராங்க. 5:07 ஆயிரும். சரி. தண்ணிக்கு யார் தவணுங்க? தண்ணி வந்தீங்களா? நீங்க தண்ணி எடுங்க. வராது. சிவன் அதாவது பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு. வெண்ணியாது சாமி பசித்து வந்தால் எங்கனாலும் சிவபெருமான் படி அளந்தே தீர்வார். எங்கதான். சரி. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றாரு நமது திரு நாவுக்கரசர் பெருமான். அப்படிப்பட்ட எங்கள் பெருமானை, ஏகம்பமேய எங்கள் பெருமானை, அரிதுயில் கொள்ளக்கூடிய அரவத்தில் பாம்பில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த திருமாலால் அறியப்படாத எங்கள் பெருமான், பாகம் பெண்ணும் ஆணுமாக திகழக்கூடிய எங்கள் பெருமான், மறைகளே ஓதுகின்ற எங்கள் பெருமான், மதில் கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானை என் மனத்தில் வைத்தேனே என்று அற்புதமாக இந்த பாடலில் யார் சொல்றாரு? அது திரு நாவுக்கரசர் பெருமான் அற்புதமாக சொல்றார். இப்பொழுது நம்ம தழுவ குலைந்த படலம் பற்றி பார்க்கலாம்.
ஏற்கனவே நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏகம்பம் படலம் பற்றி பார்த்தோம். அங்க அந்த கச்சி மாநகரில் பெருமான் எப்படி விளங்கி தோன்றினார், அந்த காஞ்சிபுரம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். அந்த சாமி எப்படி அங்க ஒற்றை மரத்தின் கீழ் சிவலிங்கமாய் இருந்தால் அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்தால் என்ன பலன் என்றெல்லாம் நம்ம சென்ற முறை பார்த்தோம். இப்ப நம்ம தழுவ குலைந்த படலாம். யாரு தழுவுனா, யாரு குலைந்து கொடுத்தாள் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கணும். பொற்ற தாமரை பொருட்டனை கிழவன் புகுதலுற்று பொருட கற்பத்தில் ஒரு கற்ப காலத்துல வைகறை காலம், வைகறை காலம்னா காலையில அதிகாலையில, வைகறை காலங்கிறது ஒரு 2 to 4 மணி. அந்த நேரத்துல மலர் வைத்து சுவாமியை வழிபாடு செய்வது. வைகறை துயில் எழுந்து இமய பாவை பாகனார் அடிதொழு. இமய பாவை பாகனார்னா யாரு? இமயமலையில பார்வதி தேவியார் அந்த அவதாரம் செய்து சிவபெருமானை அடைந்தாரா? அப்படிப்பட்ட பாவையாக விளங்கக்கூடிய எங்கள் பிராட்டி அவருடைய பாகனார் அடிதொலை சிவபெருமானை தொழுவதுங்கிறதுக்கு எப்படி சொல்ல இருக்காங்க. நீங்க சாதாரணமா சிவபெருமானை போட்டின்னு சொல்லக்கூடாது. சொல்லும்போது அது ஞானசம்பந்த பெருமான் எப்படி சொல்ல பாருங்க. தோடுடைய செவியன், வெறும் சிவபெருமான் சொல்லியிருக்கலாம்ல, எப்படி சொன்னாரு? அவர் தோடுடைய செவியன், ஒரு பக்கம் தோடு அணிஞ்சிருக்காரு. அவர் எப்படி விடையேறி விடையேறியிருக்கார். ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி, எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? இப்படி இறைவனை வந்து போற்றி அர்ச்சிப்பது. அதாவது சாதாரணம் சொல்லாம அத வர்ணித்து சொல்லுது. பாகனார் அடிதொழுது முற்றும் வெள்ள நீர் பரப்பிடை அவனி முழுதும் ஆழ்ந்து கண்டு உள்ளம் கவன்று அகிலமும் படைக்கும் வண்ணம் யாதன மயக்குறும் பொழுது உடனே அவர் என்ன செஞ்சாரு? திரும்ப இது பிரம்மா வந்து பூஜித்தாராம். யார? சிவபெருமானை. அந்த காலையில படைப்பு தொழிலை செய்வதற்கு காலையில வைகறை பொழுது எழுந்து சிவபெருமானை தொழுதார். அப்படி தொழும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எழுந்து உரைமுற்றும் வெள்ளத்தில் ஆழ்ந்து கண்டு இனி எவ்வாறு உலகத்தை படைப்பதென்று. வெள்ளத்தில் ஆழ்ந்ததான் எது? காலையில எழுச்சி சாமி திருவடிய தொழுதுமே அந்த உலகமே வெள்ளத்தில் மூழ்கியும் போது இவர் எப்படி படைப்பு தொழிலை செய்வது என்று பிரம்மா யோசித்தார். அப்பொழுது சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது சாமி கற்பந்தோறும் உன்னிடத்தில் குமார வடிவத்துடன் தோன்று அருள் புரிவோம் என்ற ஒரு சிந்தனை இவருக்கு மனதில் தோன்றியது. யாருக்கு? நமது பிரம்மாவுக்கு. அப்படி தோன்றியதும் உடனே ஆகா, இப்படி ஏற்கனவே சாமி சொல்லியிருக்காரே, கற்பந்தோறும் நமக்கு குமார வடிவத்தோடு, குமார வடிவம்னா நடுவுல முருகப்பெருமானோடு காட்சி தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றாரே என்று சொல்லி அவர் அருள் புரிவோம் என்று முன்னேற்றத்துக்கு அந்த சொல்லிய சொல் நினைவுக்கு வர இறைவனை நோக்கி பன்னாள் தவம் புரிந்தனர். ஒரு நாள் 2 நாள் இல்ல. சிவபெருமான வழிபாடு செய்யணும்னா ஒரு நாள்லாம் தவம் புரிஞ்சா சாமியெல்லாம் வரமாட்டார். பன்னாள் என்ன செய்யணும்? தவம் புரியணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப பகீரத அரசன் எத்தனை 10,000 ஆண்டு தவம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்தார். ஒரு நாள் 2 நாள்லாம் நம்ம தவம்னா வீடாக. ரெண்டாவது நீங்க கண்ணு மூடிட்டீங்கன்னா அந்த நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். எத்தனை வருஷம் போகுதுன்னே தெரியாது. திருமூலர் கண்ணை மூடுவாரு, 1 வருஷம் ஓடிடும். திருமூலர் என்னது? கண்ணை மூடினாலே 1 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் கண்ணை முடிப்பாரு, ஒரு பாடலை எழுதி விட்டு மறுபடியும் கண்ணை மூடிடும். தூங்கி கண்டார் நிலை சிவ லோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சிவ யோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சிவ போகமும் தன்னுள்ளே என்று கூட இந்த பாடல்ல மிக அற்புதமாக சொல்றாரு நமது திருமூலர். அவரை கொடுத்து புரிஞ்சா உங்களுக்கு? ஞானிகள்லாம் அப்படி தூங்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தூங்கினா ஒரேடியா தூங்கிடுவோம். ஆனா ஞானிகள் வந்து அப்படின்னு அப்படிதான். ஆரம்பத்துல நாங்க எல்லாம் போட்டி போட்டு எல்லாம் தியானம் பண்ணுவோம். ஒரு இது நம்ம தென்மொழியில மேல ஒரு முருகன் கோயில் இருக்கு. தென்மொழி அங்க ஏகாந்தமா காத்து ரொம்ப வீசும். எல்லாரும் போய் வரிசையா உட்காந்துருக்கோம். ராமநாத சிவா அடியுது, ராபர்ட் சிவா எல்லாரும் வரிசையா எல்லாம் தியானம் பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். கொடுங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேண்டி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. எல்லாம் வரிசையில உட்காந்துருந்தோம். நான் அடிக்கடி கண்ணை மூடி உட்காந்துருந்தேன். திடீர்னு கொஞ்ச நேரத்துல சாக்கு கீழே வந்துட்டேன் அடியுது. எல்லாரும் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் எதிர்த்து உட்காந்துட்டு மறுபடியும் உட்காந்துட்டு அவன் கண்ணை முழிச்சு பார்த்தேன், யாராவது முழிச்சிருக்காரா அப்படின்னு.
ஏன்னா அப்பதான் நான் உள்ள வரேன், வழிபாட்டுக்கு அப்பதான் வரேன். நமக்கு தியானம்னாலே என்னன்னு தெரியாது. எல்லாரும் கண்ண மூடிருக்காங்க, நம்மளும் கண்ண மூடிப்போம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தை உறங்கிட்டேன். உறங்கி கீழே விழுந்து அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு அவங்க எப்படா எந்திப்பாங்கன்னு பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் எல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் நீ தியானம் பண்றியாப்பா? நீங்க ஒண்ணு, நாங்க 2 தடவை கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு. ஆனா ஞானிகள் தூங்குவது அப்படி கிடையாது. அவங்க தூங்குனாங்கன்னா சிவத்தை நோக்கி அப்படியே ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவாங்க. அதை தூங்கி கண்டார் நிலை சிவ யோகமும் தன்னுடைய தூங்கி கண்டார் நிலை சிவ யோகமும் தன்னுடைய. அப்படி பன்னால் தவம் புரிந்தவன் இறைவன் உருத்திர காயத்ரி தேவியுடன் குமார வடிவமாய் தோன்ற பிரம்மன் கண்டு அந்த உருத்திர காயத்ரி மந்திரத்தை தத்புருஷனுக்கு பொருந்த தியானிக்கும். அந்த உருத்திர தியானம் என்ன அப்படின்னா, அந்த உருத்திர காயத்ரி மந்திரம் என்னன்னா, தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதியாத் அப்படிங்கிற உருத்திர காயத்ரி மந்திரம். உருத்திரக்குரிய காயத்ரி மந்திரம். அதுல நம்ம என்ன சொன்னோம்? ஓம் காம்தன் மகேசாய வித்மகி விசித்தாய தீமகி தன்னோ சிவப்பிரசோதியாதுன்னு சொன்னோம். இங்க வந்து ருத்ர பிரசோதியாதுன்னு இது ருத்ர காயத்ரி மந்திரம்னு பேரு. இந்த மந்திரத்தை சொல்லி அவர் தத்புருஷ முகத்தை கொண்டு அவர் தியானிக்க ஆரம்பித்தார். யாரு? பிரம்மா தியானி. அப்படி தியானிச்சது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தன் எவருக்கு அருளுக என்று சொன்னதும் உடனே அந்த நேரத்துல இவர் என்ன பிரம்ம படைப்பு தொழில் செய்யும் போது பெண் தோன்றாது, ஃபுல்லா ஆண்மகனாகவே தோன்றினார். படைப்பு தொழில் செஞ்சதும் ஃபுல்லா ஆணாக தோற்றுவிக்க முடிஞ்சதே தவிர பெண்ணு தோற்றுவிக்க முடியல. இந்த உலகத்துல யார் இருக்கா? ஆணு பெண்ணு இருக்காங்க. வெறும் ஆணை மட்டும் படைத்தா சிருஷ்டிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன மறுபடியும் காயத்ரி தேவி மந்திரத்தை சொல்லி திருவருளையும் சேர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தார். முதல்ல சுவாமி மட்டும் சிந்தித்தார், ஆண் மகனாக தோன்றினார்கள். அடுத்து திருவருளையும் சிந்திக்க ஆரம்பித்தார், பெண் மகளாக தோன்ற ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் இவரு இந்த படைப்பு தொழிலே ஆணும் பெண்ணையும் வைத்து படைக்க ஆரம்பித்தார் பிரம்மா. நமக்கு படைச்சு கொடுக்கறது யாரு? பிரம்மா தானே படைச்சு கொடுக்கறாரு, நல்லா தெரியுமா? நமக்கு உடம்பு கொடுத்தது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தான் கொடுக்காரு. ஆனா யார் மூலியமா கொடுக்காருன்னா பிரம்மா மூலியமாக சாமி தான் கொடுக்காரு. எந்த ஆன்மா எந்த உடம்புக்குள் புகுத்த வேண்டும் என்று சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனா அவருக்கு முன்னாடி போய் நம்ம என்ன செய்யறோம்? பிரம்ம படைச்சு கொடுக்க நம்ம தப்பு செஞ்சுட்டு அவன்கிட்ட போய் அடுத்த உடம்ப வாங்கிட்டு மறுபடியும் நேரம் இங்கேயே வர. அதுதான் நந்தவனத்தில் ஓராண்டி அவனை 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாட்டி போட்டு உடைச்சாண்டி. போய் தவறு செஞ்சுட்டு அவனுக்கு முன்னாடி போய் நான் நின்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா? கட்டாயமா வரும். அதனால கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாட்டி போட்டு உடைத்தாண்டினா என்ன அர்த்தம்? இங்க வந்து வீண் செயலாக செய்து இந்த காலத்தை வீணாக்கி கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதுன்னு காலத்தை போக்கி மறுபடியும் புதிய உடம்பு வாங்கி அவனுக்கு முன்னாடி போய் நின்று இப்படியே உடம்ப வாங்கிட்டு வந்து வீணாக காலத்தை போக்கினால் பிரம்மாவுக்கு கோபம் வருமா? படைச்ச பிரம்மாவுக்கு கோபம் வருது, கொத்தி சாப்பிட்ட கழுவிக்கு கோபம் வருது. உனக்கு எத்தனை தடவை தான் கொத்தி சாப்பிடணும், அதுக்கு அலுப்பு வந்துருது. எல்லாருக்கும் என்ன வந்துருது? அலுப்பு வந்து அயர்வு வந்துருது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அயர்வு வராது, சிவபெருமானுக்கு மட்டும் அயர்வு வரவே வராது. ஆனா இங்க வந்தா என்ன செய்யக்கூடாது? இங்க வந்தா வீணாக காலத்தை போக்கக்கூடாது. பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிருவானே, பாவம் செய்யாதிரு மனமே. அப்ப இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? பாவம். இங்கெல்லாம் சர்வசாதாரண பாவம் செய்யறாங்க. காலையில எந்திரிச்சாச்சுன்னா இது என்ன யாரும் பாத்துக்கிட்டா இருக்காங்க? பாவம் செய்யறது யாரும் பாத்துக்கிட்டா இருக்காங்க? சில பேர் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல அப்ப பார்ப்போம், இப்ப நடக்கிறத பாருங்க அப்படிங்காங்க. ஆனா அடுத்த ஜென்மத்துல அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். இது அவங்களுக்கு இப்ப கோயில் எல்லாம் பிச்சைக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் முற்பிறவில மிகப்பெரிய செல்வந்தர்களா இருப்பாங்க. அந்த பிறவில என்ன சொல்லியிருப்பாங்க? தருமன்னு இப்ப என்ன இருக்கு, அடுத்த பிறவில பார்ப்போம், அப்ப கொடுக்கும்போது பார்ப்போம், இப்ப என்ன என்ஜாய் பண்ணியா அப்படிம்பாங்க. ஆனா இப்ப பிச்சைக்காரன் இருக்கும்போது என்ன ஆகும்? அது சாமி அதெல்லாம் மறக்கடிச்சுவாரு. பழைய பிறவிலாம் சாமி நம்ம அது சிவருமாடி மிகப்பெரிய காரணம் என்னன்னா பண்டை பிரிவுகள் செய்ததை நமக்கு மறக்க வச்சிடாரு. அதுதான் பெரிய விஷயம். அது யாரும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வேலையும் பார்க்க முடியாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா உடம்ப கொடுத்து நம்மளும் அனுப்புறாரு.
பண்டைய வீடு செய்த நம்ம அட்டுழியத்தெல்லாம் நம்ம கணக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க, நம்ம வாழவே முடியாது. அப்படி ஆயிடும். அதெல்லாம் மறக்க வச்சுதான் நம்ம என்ன செய்யறாரு, இங்க வந்து பிறக்க வைக்கிறாரு. நம்ம யாரை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இங்க வந்தா சிவபெருமானை மட்டுமே நினைக்கணும். அதையே சொல்றாரு மாணிக்காசர், சாமி ஒன்ன மறக்க வச்சுட்டு என்னை இங்க வந்து பிறக்க வச்சுட்டே சாமி அப்படின்னு. மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மறப்பித்து அவரை மறக்க வச்சுட்டு ஊனே புக எந்தனை உலக பண்ணு வித்து விட்டாய், இந்த உலகத்துல வந்து என்னைய பறக்க வச்சுட்டே சாமி. அப்ப நான் என்ன காரணம் அப்படின்னாரு, அடியேன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய். பெருமானே நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, என்னை நீ எதுக்கு இங்க பறக்க வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன, என்னுடைய அறியாமை தான் காரணம். அறியாமையினால என்ன நீ வந்து பிறக்க வச்சிருக்க. ஆனா தக்க நேரத்துல சிவபெருமானே நம்ம என்ன செய்யறாரா, இது உயிர்க்குரிய குற்றம் என்று உணர்ந்து சிவபெருமானே அறியாமை வந்து நீக்கிறார். அடியேன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய். எப்படி சொல்றாரு பாருங்க மாணிக்காச பெருமானு. அறியாமை இது இயல்பாகவே அதுக்கு குற்றமாக இருக்கிறது. யாருக்கு? உயிருக்கு குற்றம் எதுனா அறியாமை. அறியாமை என்ன செய்யும், முற்றிலும் இறைவனை காண விடாம தடுக்கும். அதுக்கு பேரு நேற்று சொன்னேன், ஆவாரக சக்தி என்று பெயர். உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யும், உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ் உள்ளதை மேல்படுத்தி காட்டும், மேல உள்ளதை கீழ்படுத்தி காட்டும். இறைவன் எவ்வளவு மேலானவர், ஆனா அவரை நம்ம கீழ்படுத்தி காட்டுது. உலகம் எவ்வளவு கேவலமானது, அதை நமக்கு மேம்படுத்தி காட்டுது. உலகமே பெருசுன்னு நம்ம நம்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுல உழந்துக்கிட்டு தான் இருக்கோம். என் மாமா, என் மச்சான், என் வேற சொந்தம் பந்தம் சித்தப்பா சித்தி உறவு கொண்டாடி தானே இருக்கும். ஆனா எல்லாருமே துட்டு இருந்தா வருவாங்க, அடுத்த நிமிஷம் துட்டு இல்லைன்னா ஆமா அவளே ஒண்ணும் இல்லாம இருக்கா. சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் வச்சு காமிக்கிறது பார்த்தா அவங்க அது மாதிரி வச்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரியும். அங்க போய் என்ன ஒரு கஞ்சி குடிக்க முடியுமா, இல்ல ஒரு தண்ணி குடிக்க முடியுமா, போனா ஒன்று கவனிப்பு இருக்காது அப்படிப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா. அப்படித்தானே செய்வாங்க. சில வீட்டுலன்னா துட்டு இருந்தா தான் போவாங்க, துட்டு இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் போக முடியும். தண்ணி கூட வந்து குடிக்க மாட்டாங்க. அப்படி ஆயிப்போம். அப்படி இருக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க யோசிச்சுக்கிறோம். அப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த நேரத்துல மனிதன் கீழே வருவான்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்துல மனிதன் உயருவான்னு சொல்ல முடியாது. யார் கையில இருக்கு? எல்லாம் ஈசன் கையில தான். சிவருமானை பற்றுக்கோடாக கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்யலாம், மேல்நிலைக்கு வந்து விடலாம். மேல்நிலையில் உள்ளவரை சாமி எப்பயுமே கீழ்நிலைக்கு அனுப்பவே மாட்டோம், அப்படியே மேல் நோக்கி கொண்டு போய்கிட்டே தான் இருக்கு. நாம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு வழிபாடை விடாம செய்யணும். அந்த மேல்நிலைக்கு வந்தாச்சு, இதுல இருந்து நாம கீழே இறங்காம பார்த்துக்கிடணும். அப்படின்னா அது அடியார்களோடு இணைந்து நாம் என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். இப்ப இந்த உடம்புக்கு இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பாடு, அது எதுக்கு, உடம்புக்கா உயிருக்கா? நீ சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்கா உயிருக்கா? நல்லா தெரியுமா? உடம்புக்கா உயிருக்கா? நீ சாப்பிடுற சாப்பாடு உடம்பு தான் வளர்க்கும், உயிரை வளர்க்காது. உயிர் வேற உடம்பு வேற. ஆனா உயிருக்கு பசி என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த அடியார்களோடு இணங்குவது, சிவபெருமானை வழிபாடு செய்வது, இதுதான் உயிர் பசி. உயிருக்குரிய பசி, அதுக்கு உரிய உணவு கொடுத்தா தான் அது அடங்கும். அது வரைக்கும் அது அடங்காது. அது வரைக்கும் மற்றதை நினைச்சு 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 வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பல இதுல போய் உலகத்துல போய் முட்டி மோதி எல்லா துன்பமும் பட்டுக்கிட்டு உயிர் என்ன செய்யும், எதையாவது நினைச்சு மன வருத்தப்பட்டுக்கிட்டே. அதுக்கு உண்மையான பசி என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அதை உணவு ஊட்டணும். உயிருக்கு என்ன உணவு ஊட்டணும், அடியாரோடு இணங்கு அப்படின்னு உயிருக்கு அறிவுறுத்தணும். அதுதான் உண்மையான பசி. என்னன்னா அடியாரோடு இணங்குவது, சிவ பூஜை செய்வது, சிவ புண்ணியங்களை செய்வது, அடுத்து பூ தொடுப்பது, இந்த மாதிரி சிவப்புண்ணியா செய்வதுதான் உயிருக்குரிய பசி. அது ஆன்மீக தாகம் பேரு. என்ன தாகம்? ஆன்மீக. இப்ப நம்ம தாகம் எடுத்தா எப்படி தண்ணி குடிக்க, தண்ணி குடிச்சதுக்கும் அப்பாட அப்படின்னு தண்ணி தாகம் எடுத்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாட. அதே போல இந்த உயிருக்கு பசி நம்ம திருப்பணியா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உயிர் சந்தோஷம் அடையும். பாட எனக்கு நல்ல உணவு போட்டையா அப்படின்னு உயிர் என்ன செய்யும், சந்தோஷம். அடியாரோடு எனக்கு இருக்கியா, இப்படியே இருப்பா அப்படின்னு உயிர் சொல்லும். நாம அதை மீறி என்ன செய்வோம், இந்திய தொலைக்காட்சியோடு அங்க போவோம். சரி, இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இப்படி அந்த உருத்திர மந்திரத்தை திருவள்ளுவர் தியானித்தார். பெண்ணுருவம் தோன்றியது, அதை வைத்து என்ன செய்தார், அந்த படைப்பு தொழிலை செய்தார். செய்து முடித்து வழிபட்டு இறைவன் என்ன செஞ்சாரு, கைலாய மலையை அடைந்தார். அவருக்கு படைப்பு தொழிலை கொடுத்துட்டு சுவாமி கைலாய மலையை அடைந்தார்.
பிரம்மனை வணங்கி பெண்களை படைத்தவர்கள் இல்லையில் பெண்களை படைக்கும் ஆற்றலை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அடியனுடைய மகனாகிய தக்கனுக்கு உடனே அம்பாள்கிட்ட இவர் கேட்டாராம். யாரு? பிரம்மா கேட்டார். பெண்ணை படைக்கும் ஆற்றல் எனக்கு அருள் செய்க, அன்றியும் அடியன் மகனாகிய தக்கனுக்கு நீ மகளாய் அவதரித்தல் வேண்டும் என்று அம்பாள் யார்கிட்ட கேட்கறாங்க? அம்பாள்கிட்ட யாரு கேட்கா? பிரம்மா வந்து கேட்க. பிரம்மாவோட பையன் தான் தக்கன். அவனுக்கு மகளாக வந்தவர் தான் யாரு? அம்பாள் தாட்சாயினி என்கின்ற நாமத்தோடு உமையம்மை யாருக்கு வந்தாங்க? நமது தக்கனுடைய பிரம்மாவுடைய பையனாகிய தக்கனுக்கு மகளாக அவதரித்தார். யாரு கேட்டதற்கு இணங்க? பிரம்மா கேட்டதற்கு இணங்க தான் அம்பாள் என்ன செய்யறாங்க? அவனுக்கு மகளாக வருகின்றார். அப்படி சக்தி சிவ சொரூபம் ஆதலால் உனது வடிவத்தையும் இடப்பாதி பெண்ணும் வலப்பாதி ஆணுமாக கண்டு பாவனையால் சிவசக்தியுமாக பாவிக்க கடவாய் என்று சொன்னதுமே ஆணும் பெண்ணுமாய் தோன்றும் செய்து தக்கனிடத்தில் சதி என்னும் மகளாய் தோன்றும். உடனே அம்பாள் என்ன செய்யாங்க? முதல்ல அவருக்கு முன்னாடி வந்து தோன்றினார். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்பாள் வந்து பிறக்க மாட்டார்கள். அம்பாள் என்ன செய்ய மாட்டாங்க? கருவில இப்ப மீனாட்சி அம்மையார் எதுல இருந்தாங்க? மதுரையில அந்த யாக குண்டலத்துல இருந்து வருவாங்க. தோன்றத்தான் செய்வார்களே ஒழிய அம்பாள் வந்து எப்பயுமே பிறப்பு கிடையாது. சாமியா இருந்தாலும் சரி, அம்பாளா இருந்தாலும் சரி, விநாயகப் பெருமானா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானா. இப்ப உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க, முருகப்பெருமான் பிறந்தது எப்படி போடுறாங்கல்ல, அதெல்லாம் எல்லாம் என்ன செய்யறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முருகப்பெருமான் பிறந்தது எப்படி, வாருங்கள் உள்ளே பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா அவர் பிறந்தாருன்னே சொல்றாங்க. அசவு சுந்தரியா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. நிறைய எதையோ வச்சு போடுறாங்க. முருகப்பெருமான் பிறந்தது, விநாயகர் பெருமான் பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் பிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் புராணங்கள் படிக்கணும், சைவ சித்தாந்தம் படிக்கணும், அப்படின்னா தெளிவு வரும். விநாயகர் பெருமான் யார்? ஆணும் பெண்ணாக விளங்கக்கூடிய உமையம்மை, அம்மையும் அப்பராக இருக்கக்கூடிய வடிவம் தான் விநாயகர் பெருமான். சாமி அம்பாலும் சேர்ந்த வடிவம் தான். அதே மாதிரி முருகப்பெருமான் யாரு? சாமியுடைய குழந்தை பருவம், சிவஸ்வரூபம். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னாருல, அருணைநாதருக்கு பிறகு நம்ம படிச்சுட்டோம். அருணைநாத பெருமான் சொல்றாரு, செம்மான் மகளை திருடும் திருநன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று யார் சொல்றா? கந்தர் அனுபூதியில அருணைநாத பெருமான் சொல்றாரு. இந்த பாடலை பாடுறது எப்படி சொல்றாருன்னா, கந்தர் அனுபூதி அவர் பாடலையாம். கந்தர் கிளிய மாறுறாரு பாருங்க, உடம்ப கழட்டி வச்சுட்டு கிளி உடம்புக்குள்ள போயிடுறாரு. கிளி உடம்புல போய் என்ன செய்யறாரு? பறந்து போகும்போது அந்த பாரிஜாத மலரை போய் தேவலோகத்துல போய் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் உடம்பு என்ன செய்யறான்? சம்பந்தான்னு எரிச்சிடறான். எரிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளியாவே அப்படி என்ன செய்யறாரு? முருகப்பெருமான் திருவடிக்கு நேர போறாரு. போகும்போது பாடிக்கிட்டே போறாரு. அப்ப பதிகரணமாக இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாடல உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோத நுண்ணி இயல்லையோ எல்லாமர என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. எப்படி பாடுறாரு? என்ன சொல்றாரு? சாமி கந்தர் அனுபூதி யார் சொன்னாரு? முருகப்பெருமான் உள்ள இருந்து சொல்றாராம். இந்த பாட்டை யாரு பாடுறானா? உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ இல்லையோ. என்ன நீ வினோதன் பா, எல்லாம் அற என்னை, நான் என்னையே இழந்துட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா, எனக்குள்ள இருந்து சொல்லாய் முருகா. அப்ப கந்தர் அனுமதி யார் பண்ணா? முருகப்பெருமான். கந்தர் அனுமதி அவ்வளவு முக்கியமான பாட்டு. ஆடும் அறிவியல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வோம் ஏடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை போதம் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீகளை இல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறவை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர். உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. புகன் என்ன அர்த்தம்? நம்ம இருதய குகையில் வீட்டிருப்போம் அர்த்தம். எல்லா உயிருக்கும் இருதய குகையில் வீட்டிருப்போம் புகன் என்று பெயர். குமரன் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அன்னைக்கு?
மரா அப்படின்னா குமரா அப்படிங்கிறது மரா அப்படின்னா மாயின்னு அர்த்தம். பூ அப்படின்னா போக்குவன், மாயை போக்குவன் குமரன் இருக்கு. இப்ப சொல்லிட்டீங்களே, நாங்க நோட் பண்ணிட்டோம். நீங்க எப்ப வேணாலும் அடுத்து கேளுங்க, நாங்க சொல்றோம். நீங்க அப்ப கேட்டாலும் நாங்க இதே பதில் தான் சொல்லுவோம். எல்லாரும் அமைதியா தான் இருப்போம். கெட் பண்ணி நீங்களே சொல்லிக்கோங்க அப்படிங்கிறது. இந்த இப்ப இவங்க சொன்ன கருத்துல இருந்து ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப சொன்னாங்கல்ல, என் மகன் கேட்க என்னால சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. ஆனா உங்க அறிவு தெளிவாயிடுச்சா? சொற்பொழி கேட்கறதுனால அறிவு தூய்மையாதான். ஒரு அம்மா என்ன ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா இல்ல ஒரு வீட்டுல இல்ல இல்ல அதுக்கு இல்ல இல்ல அவங்க கேட்க அறிவு தெளிவடையும் சார். அதுக்குதான் நம்ம சொற்பொழி கேட்கணும். இப்ப ஒரு ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாங்க, கணவர் மனைவி இருந்தாங்க. இந்த கணவர் எங்க பார்த்தாலும் சொற்பொழிவு போய்கிட்டே இருப்பாரு. எங்க பார்த்தாலும் சொற்பொழிவுனா உடனே பைய தூக்கிட்டு மஞ்சள் பைய தூக்கிட்டு கிளம்பிடுவாரு. இப்படின்னு ஒரு இடத்துக்கா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த அம்மா கேட்டது, என் மனுஷா ஒவ்வொரு சொற்பொழிவா போறியே, அப்படி என்னதான் அங்க போய் கேட்ட, எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. அவர் அப்படி பார்த்தாரு. இவரால சொல்ல தெரியல, எப்படின்னு சொல்ல என்னதான் அங்க போய் கேட்டியோ வச்சியோ போ, சரி சரி அந்த சல்லடை எடு அப்படின்னு. அந்த பூக்கூட மாதிரி இருக்கு பாருங்க, அந்த கூடை எடுத்துட்டு வா அப்படின்னு. கூடை எடுத்துட்டு அதை போய் தண்ணி பிடிச்சிட்டு வா போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அவர் ஒரு போய் தண்ணியை பிடிச்சிட்டு பார்க்காரு. தண்ணி அதுல இப்படி வந்து அந்த அம்மாட்ட வந்து இப்படி காமிச்சாரு. தண்ணி நின்னுச்சா அப்படின்னாரு. இல்ல அப்படின்னாரு அவரு. இது மாதிரிதான் நீயும் அப்படின்னு அந்த அம்மா அவரை பார்த்து சொல்லிச்சு. நீ எவ்வளவு கேட்டாலும் இது மாதிரிதான், உனக்கு ஒண்ணும் தெளிவாகாது அப்படின்னதும், அது மாதிரிதான் உனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னதுமே அப்ப சொன்னாரு, தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன், அதுல தண்ணி நிக்கல என்னமோ ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப அது என்ன ஆயிடுச்சு, தூய்மை ஆயிடுச்சு. அந்த சல்லடை என்ன ஆயிடுச்சு, தூய்மை ஆயிடுச்சு. அழுக்கா உள்ளது என்ன ஆயிடுச்சு, தூய்மை ஆயிடுச்சு. அது போல நான் சொற்பொழி கேட்டதுனால என்னுடைய அறிவு தூய்மை ஆயிடுச்சுன்னு பதில் சொன்னாரு. அந்த நல்லதுல நல்ல பதில் தானே. அது போல நமக்கு சொல்ல வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அறிவு என்ன ஆயிடுச்சு, தூய்மையாக. அப்படின்னு நாம கேட்க கேட்க நம்மளுடைய அறிவானது என்ன ஆகும், விளங்கி கொண்டே. நம்ம அதுக்குத்தான் வந்திருக்கோம். அந்த பிறவி பிறவி எதுக்கு, அறிவு தெளிவடைவதற்கு, அறிவு விளக்கம் பெறுவதற்கு தான் நாம இந்த பிறவிய எடுத்திருக்கோம். இதைத்தான் சாமி இதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காரு. இதுல இருந்து நாம என்ன செய்யணும், மேன்மை அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்படி தாட்சாயினி என்கின்ற நாமத்தோடு யாருக்கு வந்தாங்க, மகளாக வந்ததுமே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இறைவனை மணந்ததுக்கு அப்புறம் இறைவனை ஒருத்து அந்த காரியத்தை செய்ததுனால் அம்பாள் நினைச்சாங்க, அப்படி நெருப்புல உள்ள போயிட்டான். அவன் தக்கனுடைய வேள்வியில உள்ள போனதும் உடனே அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து ஒவ்வொரு பாகமாக வெட்டி எடுப்பாங்களாம். அதுதான் சக்தி பீடமாக 51 சக்தி பீடமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி அதுக்கப்புறம் சாமி என்ன செஞ்சாரு, மலையரசனுக்கு மகளாக பார்வதி தேவியாராக இருக்க வைத்தார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். தவம் செய்து கொண்டிருந்தார். இப்ப மலையரசனை நோக்கி அம்பாள் என்ன செஞ்சாங்க, தவம் செய்து கொண்டிருந்தார். அங்கமாக தாரகாசன் என்னும் அசுரன் உலகத்தை வருத்தி கொண்டிருக்க, தாரகாசன் உலகத்தை வருத்தி கொண்டிருக்கும் போது இந்திரன் தனது குரு முதலாகிய கூட்டத்தோடு பிரம்மனை அடைந்து எல்லாரும் வினவினார்கள். என்ன வினவினாங்க அப்படின்னா, முருகப்பெருமானை வேண்டி எல்லா தேவர்களும் ஏற்கனவே சொன்ன போல ஒருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பறவையணியவை பறித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம் கருமுவதே எல்லா கருணையாவதே என்று அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கெனங்க. ஏன் எப்படி இப்படி திரும்பி உட்காந்துருக்கியா, யார் யார் இப்படி போட்டு விட்டாசா, ஏன் திருநீர் பூசண்டு இருந்தீங்க, திருநீர் பூச மாட்டீங்களா, இனிமே திருநீர் பூசுங்கண்ணா, நல்ல பிள்ளை, அதெல்லாம் இனிமே திருநீர் பூசு. சரி அங்க இருந்தா இங்கிட்டு வரணும், அவர்கிட்ட போயிட்டு தானே. அப்படியோ, சரி 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 எல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு பக்தியில இருக்குது சார். அப்படி கேட்கும்போது தேவர்கள் எல்லாம் உடனே சாமி கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும்னாரு. சாமி ஆதியும் நடுவும் உயரும் அருவும் உருவும் போக்கும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகர்க்க என்றார்னு கேட்டதும் உடனே
குந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதுமின்னா அந்திக்குள் நிகழ்மை அண்ணல் அறிஞராயூர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்ட அந்த ஆர்வமாகிய முருகப்பெருமானை தந்து தாரகாசுரனை அளித்தார் அப்படிங்கிறத இந்த செய்தியை சொல்றாரு. எல்லாரும் முதல்ல என்ன செஞ்சாங்க, மன்மதனை ஏவினார்கள். அவன் நெட்டி கண்ணால் எரிக்கப்பட்டான். அப்புறம் அத்தனை தேவர்களும் போய் சிவபெருமானிடம் போய் முறையிட அங்க ஏற்கனவே பர்வதராஜன் மகளாக இருந்து அங்க தவம் செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். இப்ப ரெண்டு பேரும் இணைப்பதற்காக தேவர்கள் முயற்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தந்து அவருடைய கஷ்டத்தை, அவருடைய துன்பத்தை சிவபெருமான் நீக்கினார். யார் மூலியமாக? முருகப்பெருமானை தந்து. முருகப்பெருமானாக சிவபெருமானே வந்து, அதுதான் உண்மை. எப்படி சொல்லணும்? சிவபெருமான்ட்ட இருந்து முருகர் வந்தாரு அப்படித்தானங்க அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். சிவபெருமான்ட்ட இருந்து முருகர் வந்தாரு அப்படின்னா என்னது? தப்பு. சிவபெருமானே முருகராக வந்தார், அதுதான் கரெக்ட். சாமியே குழந்தையாக வந்து தேவருடைய துன்பத்தை நீக்கி தேவ சேனாதிபதியாக விளங்கினார். குழந்தை பருவம், சிவபெருமானுடைய குழந்தை பருவம் தான் முருகன். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமையில் இணைத்தால் அருள்வோனே என்று நக்கிரதவன் சொல்றாரு. யார் முருகான்னு சொல்றோமோ ரெண்டு திருவடியும் முருகப்பெருமான் தலையில வச்சிருப்பான். நீங்க முருகன் சொல்லுனீங்கன்னா அந்த நேரம் சாமி திருவடி நம்ம தலைமேல் முருகா என்றதோர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால்னா ரெண்டு திருவடியும் சாமி வச்சிருப்பான். இப்படி பல இடங்கள்ல சொல்ற. அதே மாதிரி அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக அப்படின்னு நக்கிறத சொல்ற. முருகனுடைய சிறந்த நாமங்கள முதன்மையானது முருகன், அடுத்து குமரன், அடுத்து குகன். இப்படிங்கிற இந்த மூணு நாமம் ரொம்ப சிறந்த. சரவணன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சரவணன் அப்படின்னா தெரியாதா? சரவணன் முருகனுக்கு பேர் இருக்காங்களா? அது எப்படி அந்த பேருக்கு என்ன? அது வனம்னா காடுன்னு அர்த்தம். சரவணம் அப்படின்னா தர்பை காடுன்னு அர்த்தம். தர்பை காட்டுலதான் அவர் வந்து அந்த சரவண பொய்கையில் வந்து உதித்து 6 முகமாக தோன்றினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது தர்பை காடுன்னு பேரு. தர்ப்பம் வந்து என்ன செய்யணும்? எப்பேற்பட்டது புனிதமாக ஆக்கணும். தர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப சாமிக்கு நம்ம சுத்திப்படுத்தணும்னா தர்ப்பை எடுத்துதான் சாமி மேல சிவலிங்கத்துக்கு மேல வைக்கணும். அது மாதிரி இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தாங்களா, இன்னைக்கு அமாவாசை, என்ன செய்வாங்க? தர்ப்பைக்குள்ள மோதிர மாதிரி செஞ்சு தான் செய்வாங்க. ஏன்னா அது அவ்வளவு புனிதமானது. அந்த தர்ப்பைக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைட்ல இப்படி கையை அப்படி லேச உரைச்சி நீங்க பார்க்கணும், மாத்தியும் உரைச்சி பார்க்கணும். எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? மேல நோக்கி இருக்கும்போது அப்படி பிளேடு மாதிரி இருக்கும், கீழ் நோக்கி வந்து ரொம்ப மாதிரி இருக்கும். கையை அறுத்து கையெல்லாம் ரத்தமா வந்துடும். நாங்க முன்னாடி தர்ப்பு பறிக்க போவோம். இது நம்ம செண்பத்தொப்புக்கு முன்னாடி பறிக்க போவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் போனோம். கல்யாணம் முடிஞ்சது ஒரு திக்கம் போகல. எல்லாம் வீட்டுல இருந்து வில்வம் போய் போட்டு கடையில விளைக்கைதான் ஒன்னு சொல்லியா இருக்கு. ஒவ்வொரு நேரம் அடியார்கிட்ட வாங்கிடுவோம். எங்க டெய்லி வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பை கொடுத்துட்டு போயிடும். வாங்க சார், இல்ல மாமா எடுத்துட்டு அப்படி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வில்வ மரத்து உச்சியில போய் உட்காந்துருப்போம். திடீர்னு எங்க சரவண காலம் உச்சியில போய் மறைச்சிக்கிட்டு இருப்போம். வில்வ மரத்துல அப்படி ஆர்வமா ஏறிலாம் போனோம் ஒரு காலத்துல. சாமி அப்படிலாம் பணி செய்ய வச்சாரு. அப்புறம் தாமரை பறிக்கிறதுக்கு போய் சேரியெல்லாம் இது கை இது வேட்டியெல்லாம் இழுத்து பாதி கிழிஞ்சு வந்து வீட்டுல வந்து வசவாகின காலம்லாம் உண்டு. ஊர் அங்கங்க கிழிச்சு விட்டுரும். இதுல சேரியில உள்ள இறங்கி தாமரை பறிக்கும் போது அந்த மொட்டை மலை இருக்கு பாருங்க, அங்கதான் போய் பறிக்க போவோம். வில்வம் நம்ம வைத்தியநாசாமி கோயிலை சுத்தி 2-3 இடத்துல இருந்துச்சு. இப்ப அந்த இதெல்லாம் மரத்தை காலி வந்துட்டு போன வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நல்லா ஏறதுக்கு தோத ஆரம்பிச்சு அந்த மரம்லாம். இப்ப ஒரு மரத்தை விட மாட்டோம். வாரம் ஆயிடுச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா மரத்தை பாதி காலி பண்ணிட்டு தான் கீழே இறங்குறது. அடுத்த வாரம் வந்து அது மறுபடியும் தட்டில் விட்டுரும். அந்த அளவுக்கு சிறப்பா. ஆனா இறங்கும் போது ஏகப்பட்ட ரத்த காயத்தோட தான் இறங்குவோம். ஏன்னா முள்ளு இருக்குமா ரொம்ப. அப்ப சாமி என்ன செய்வார்? அந்த வினைகள் எல்லாம் நமக்கு கழிப்பாரு. எந்த ஒரு இது செயல் செய்யும் போதும் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன இது ஏற்பட்டதுன்னா அது நம்மளோட வினையை சிவபெருமான் கழிக்கின்றார் என்று நம்ம நினைக்கும். இப்ப காலையில பூ பறிக்கும், எத்தனையோ வண்டுகள்லாம் நம்மளை வந்து கடிக்கும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம சுமையா நினைக்க கூடாது, சுகமா நினைக்கும். இறைப்பணி செய்யும் போது பறிக்க வேண்டியிருக்கே, பூ பறிக்க வேண்டியிருக்கே, வெள்ளத்துல எந்திக்க வேண்டியிருக்கேன்னு செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது.
சுகமா செய்யணும். அதான் காலையில சாமிக்கு பறிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காலையில 4 மணிக்கு வண்டு வருவேங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் செய்ய முடியாது. நல்லா அதுக்காக வீட்டுல வெளி லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா அந்த காலத்துல புலி கண்ணும் புலி காலும் கேட்டாங்க. புலி கல்ல புலி நகத்துல நகந்தோறும் கண்ணும் கேட்டு அப்படி வெளிச்சத்துல பறிச்சாங்க. நம்ம இப்ப நினைச்சா வெளி லைட்டை போட்டு நம்ம அழகா பறிக்கலாம் பூ. அதுக்காக சாமி நமக்கு எல்லா வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறோம், வழக்கம் போல விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூவே பறிக்கும். அந்த வைகறை பொழுது, வைகறை காலம் தான் ரொம்ப முக்கியமான காலம். அதிகாலையில இருந்துச்சு நம்ம இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டிய ஒரு காலம் வைகறை காலம். அந்த நேரத்துல நல்லா இழுத்து மூடி என்ன செய்வாங்க, உறங்கும். நீ எதுனாலும் ஒரு 6 மணிக்கு எழுப்புங்க, 6 மணிக்கு எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 மணிக்கு எழுப்புங்க, ஒரு 8 மணிக்கு எழுப்புங்க. அது எந்திர ஆகட்டும் இது கடைக்கு போடலாட்ட சேர்ந்து ஏந்தி ஓடு அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலே சாமியுடைய மிகப்பெரிய காரணம். அப்படி இன்னும் ஆரம்பத்துல ஒரு 2 நாடு வெளியில எங்கேயோ வேலைக்கு கொஞ்சம் லேட்டா போறதுக்கு பாத்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஒரு வட்டம் உறங்குனேன் முன்னாடி, வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மில்லுக்கு வேலைக்கு போனேன் பாருங்க, அங்க 6 மணிக்கு உள்ள இருக்கணும். அப்ப இருந்தே சாமி 5 மணிக்கு எந்திரிக்க வச்சிட்டார், மில்லுக்கு வேலைக்கு போன காலத்துல இருந்து. அதுக்கப்புறம் எங்க வழிபாடும் வெள்ளத்துல எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையா அப்படியே கண்ணி ஆயிடுச்சு. பள்ளிக்கூடம் படிக்கலாம் அப்படிதான், வெள்ளத்துல இருந்துச்சு 7 மணிக்கு டீச்சர் அடிப்பாங்கன்னு ஓடுறது. ஏன்னா அங்க வெளியில நிக்க முடியாது, லேட்டா வந்தா வெளியில என்ன அடி ரொம்ப விழுவோம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு ஓடுறது. சே இப்படிலாம் இருக்கு. அதாவது நம்ம வைகறை காலத்துல நம்ம இறைவனை போய் வழிபாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நாம தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி முருகப்பெருமானை வைத்து சாமி என்ன செய்ய தாரகாசுரனை அழித்து தேவர்களுக்கு அருள் செய்தார். அதன் பிறகு இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஒரு நாள் அம்மையார் விளையாட்டாக சிவபெருமானுடைய திருக்கண்ணை மூடினார். அப்படி மூடினதுமே என்ன ஆயிடுச்சு, உலகமே இருண்டு. உலகம் இருண்டு. ஒரு செகண்ட் இருந்ததுனால அதுக்கு எல்லா உயிர்களும் துன்பப்பட்ட காரணத்தினால் உமையம்மையை சிவபெருமான் என்ன பண்ணாரு, பூலகத்துக்கு அனுப்பினார். அப்படி செய்யலாமா? ஏன்னா சாமிக்குள்ள எல்லா உயிர்களும் இருக்கு. சாமி கண்ண முன்னா உலகமே என்ன ஆயிரும், இருந்து. இப்ப என்ன ஆகும், அந்த ஒரு செகண்ட்ல அத்தனை உயிர்களுமே கேவல நிலைக்கு வந்துடும். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பிறவி இல்லாத நிலையில இருந்தோமோ அத்தனை உயிர்களும் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத நிலைக்கு அந்த கேவல நிலைக்கு வந்து மறுபடியும் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் மேல்நிலையை வந்து அடைகின்றன. அது சிறிது துன்புறுத்திய காரணத்தினால் சாமி என்ன பண்ணிட்டாரு, நேரா அதனை படைப்பின்றி கடவுட் பூசை முதலிய அறங்களும் ஒளிந்தன. பின்னர் அம்மையார் கைகளை வாங்கி கொள்ள இறைவனார் விழுதிறப்ப முன்போல உலகம் ஒளிவரச் சிறந்தது. சிவபெருமான் உமையாரை நோக்கி, நீ நமது கண்களை மூடி வாங்கிய சிறு பொழுது உலகிற்கு பல்லூலி காலம் உயிர் வருந்திய காரணத்தினால் அப்பாவும் நீ பிராயத்தம் செய்தல் வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். யாரை பார்த்து? அம்பாளை பார்த்து. அப்படி சொன்னதுமே உனக்கு எமக்கும் உனக்கும் அடியார்களுக்கும் பாவம் அணுகதாயின் நாம் இயற்றிய வழியை உலகம் பின்பற்றி நடக்குமாதால் நீ செய்தலே ஆக வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல, அந்த பிராயச்சித்தமாவது யாது என்று சிவபெருமான் கேட்டார். அதான் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிராயச்சித்தம் உலகத்துல பிராயச்சித்தம் செய்யறாங்கல்ல, இப்ப ஐயரை போய் பார்த்து எனக்கு இந்த பிராயச்சித்தம் செய்யுங்க, ஏதாவது கர்ம வினை செய்யுங்க அப்படின்னு வந்து ரூபா கொடுத்து செய்ய சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எந்த வினைக்கு அப்படின்னா சூக்கும வினைக்கு தான், அது தூள வினைக்கு கிடையாது. நீங்க தூரமா ஒருத்தரை கையை வச்சு அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வேணா தூள வினைன்னு பேரு. மனசால நீங்க ஒருத்தரை அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வேணா சூக்கும வினைன்னு பேரு. இந்த சூக்கும வினைக்கு தான் பிராயச்சித்தமே ஒழிய தூரமாக செய்வதற்கு பிராயச்சித்தம் கிடையவே. அப்ப ஒரு துன்பம் வந்து நம்ம வருத்துது அப்படிங்கும் போது நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஜோசியரை போய் பார்ப்பீங்க, அவங்க இந்த பிராயத்தை ஜெயிக்கம்பாங்க. உடனே அந்த பிராயத்தை செஞ்சது அந்த சூக்கும வினை நீக்குமே தவிர இந்த வினை என்ன செய்யாது, தூள வினை நீங்க வேணும். அதெல்லாம் நீங்க அனுஷ்டானத்துல வரும். அனுஷ்டானத்துல அந்த 2 வகை வினையுமே நீங்கும். தூளமா செஞ்சதும் சூக்குமா செய்த வினைகளும் நீங்குவதற்கு மாசனம் அகமர்சனம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி மந்திராபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி 11 மந்திரத்தை சொல்லி ஓம் ஈசாரமூர்த்திய நமக, ஓம் தத்புருஷவக்ராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவியாய நம, ஓம் சத்துவஜாத மூர்த்திய நம அப்படின்னு சொல்லிட்டு உடனே இடதுகளை வாங்கி ஓம் அந்த இது வழியும் போது அந்த வழியிறத நம்ம தலையில ஓம் ஈசாரமூர்த்தியே சுவாக, ஓம் தத்புருஷவக்ராய சுவாக, ஓம் அகோர இருதய சுவாக, ஓம் வாமதேவியா சுவாக, ஓம் சத்தியோஜாத மூர்த்தியே சுவாக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி வலது கையில வாங்கி இடது நாசி வழியா இழுத்து வலது நாசி வழியா கொண்டு வந்து நம்ம கால் வந்து எப்படி இருக்கும், இப்படி இந்த வலது காலில் காலாக்கினி அக்கினி இருக்கும்,
அதை கொண்டு வந்து இந்த காலில் கொண்டு போய் ஓம் அஷ்டராயப்பட் அப்படின்னு சொல்லி அடிக்கவும் இந்த நெருப்புல போய் எரிய ஆரம்பிச்சோம். எந்த வினை? மனசால நம்ம செய்யக்கூடிய வினைகள்லாம் சூட்ப வினைகள்லாம் என்ன ஆயிரும்? உள்ள இழுத்து வெளியில வர வச்சு அந்த வெளியில உள்ள தூளவினையும் சூட்ப வினையும் இழுத்து உள்ள இழுத்து வெளியே விடும்போது அத்தனை வினைகளையும் இந்த காலாக்கில கொண்டு போய் இது நமக்கு இதெல்லாம் அனுஷ்டானத்துல வரும். சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வினை வந்து இதை வந்து நீங்க முக்கியமா இதை செய்யணும். அனுஷ்டானத்துல தெரியல செய்வீங்களா? செய்வேன் நினைக்கிறேன் சிவா அப்படிங்க. செஞ்சுறீங்களா? அதை பார்த்து செஞ்சுறீங்களா? சரி, அதே மாதிரி செஞ்ச ரைட். ஜெராக்ஸ்ல இருக்கு, ஜெராக்ஸ்ல இருக்கு, ஜெராக்ஸ்ல இருக்கு. அப்படியா? ஆமா, பாதிதான் இருக்கும் ஒண்ணு. அந்த திருநீர் பூசுற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது செய்யணும். அதுக்கப்புறம் இது செய்யணும். மந்திராட்சியம் சொல்லி முதல் 11 மணி துணி தெளிக்கணும். அதுக்கப்புறம் இடது நாட்டு வெளியே வலது புக்கில் இருக்கு. நான் அதிகம் புக்கு பக்கத்து தான் செஞ்சுட்டு சார். கரணியாசமா? கவசாயம் சுத்துறதா? அது வந்து இதுல வரும். இந்த கரணியாசம் அங்கயாசம் பண்ணி முடிச்சுட்டு ஓம் அஸ்ராயப்பட் கவசாய ஔஷத் சிவாய ஔஷத் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஓம் கவசாய ஔஷத் சிவாய ஔஷத் அப்படின்னு சொல்லி அம்பாள் திருவடியில இருந்து அந்த அமிர்தம் வரிந்து நம்ம சிரசுல விழுவது போல் பாவிக்கணும். அந்த மாதிரி பாவிக்கணும். அவர்தான் அதேதான். நான் கொடுங்க நல்லா ஒண்ணு வழக்கம் போல நம்ம மறந்து அப்படி சாமி பிராயச்சம் தேடியே ஆக வேண்டும் என்று சொன்னதும் உடனே அம்பாள் என்ன பண்ணாங்க? உமையை நீ தர்ம சாஸ்திரங்களில் முனிவர் பல பிராயத்தங்கள் விதித்துள்ளார்கள். அவற்றையெல்லாம் பாவம் தீர்த்து என்பது மிகச் சிறந்ததாகும். எப்படிப்பட்ட பெரிய பாவங்களையும் முழுதும் போக்க வல்ல சிறந்த பிராயத்தமாவது எம்மை பூசிப்பதும். சாமி சொல்றாரு, பிராயத்தம் என்பது எப்படின்னா, ஒன்று சிவபெருமானை பூசிப்பதும். நீங்க அந்த வெளியில இருந்து தப்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுமா? சிவபெருமானை ஒன்று பூசிக்க வேண்டும், இரண்டாவது அவரை தியானிக்க வேண்டும், மூணாவது அவரை துதித்தல் வேண்டும். அப்ப இது மூணு எதுல வந்ததுன்னா சிவ பூஜையில வந்து முக்கியமா சிவ பூஜை செய்தல். அதுக்கப்புறம் தான் அம்பாள் என்ன கேட்காங்க? அதை அடியேன் செய்யறேன் சாமி. என்னில் ஆகவும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள அன்னலார் தம்மை அரிச்சனை புரிய ஆதரித்தழைத்தால் பெண்ணின் நல்லவளோடு பெருந்தவ குழந்தை. அப்ப காஞ்சி புராணத்தை யாரு தெரிஞ்சிருக்கா? ஜெய்கிலா சுவாமிகள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. பெரிய புராணத்துல சொல்றாரு, எண்ணிலாகவும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தரல. அப்ப சிவருமான் தான் சொல்றாரு பூசனை தான் அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்ப யார்கிட்ட சொல்றாரு? அம்பாள்கிட்ட சொல்றாரு. உகந்தது என்னது? பூசனை, பூசித்தலும் தியானித்தலும் துதித்தலும். துதித்தலும் என்னது? சிவருமானை அர்ச்சிப்பது. இது மூன்றும் நமக்கு சிறப்புடையது. அது மாதிரி அடியார்களை வழிபாடு செய்தலும். இத்தனையும் சொல்றாரு சிவபெருமானே சொல்றாரு. அப்ப எவ்வளவு முக்கியம் அடியார்களை போட்டி வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அடியார் இருந்தாங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்க? இப்படி பார்த்து ஓடுறாங்க. அப்படி போலாமா? அடியார் நெட்டி நிறைய திருநீர் பூசிட்டு வந்தா என்ன செய்யணும்? முதல்ல அடியார்களை கண்டு வணங்க. எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியா நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதறியை அப்படி வழிபாடு பார்த்ததுமே திருநீரை பார்த்ததுமே சிவம் என கண்டு வழிபாடு. சரி, அப்படி அடியார்களுடைய வழிபாடும் அது மாதிரி அடியார்களுக்கு இந்த மண்ணில் பிறந்த பெரும் பயன் என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு அன்னம் பாடித்தலும் நல் விழாக்களை கண்டு ஆறுதலுமே இந்த உயிருக்குரிய பயன். அடியார்களுக்கு அன்னம் பாடி மாசம் மாசம் நடக்கல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக வைக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த காரியத்துக்காகவும் பயன் தரும். ரெண்டாவது, இந்த பிறவில அடியார்களுக்கு அன்னம் பாடித்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அரிய பெரிய வாய்ப்புல மாசம் ஒருக்கா ஒரு அடியார்களுக்கு அத்தனை அடியார்களுக்கும் அன்னம் பாடிக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதனாலதான் ஒரு அவ்வளவு தொகை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை மாறிட்டு நீங்க கொடுத்தீங்க. இது வந்து எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது மண்ணில் பிறந்த பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல். அந்த பயனை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அடியார்களுக்கு அன்னம் படைக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை சாமி நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் தானா போயிடும். நமக்கு வர துன்பங்கள்லாம் சாமி 2வது நீக்கிறார். 2வது நாம கொடுக்கும்போது
இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சிவபெருமான் நமக்கு வழங்கி இருக்கின்றாரே அப்படிங்கிற ஒரு அதை தான் நம்ம நினைக்கணும். இது உங்களுக்கு அப்படி நாம் நினைத்துதான் ஒவ்வொரு அந்த சிவபுண்ணியத்தையும் நாம் செய்ய வேண்டும் அப்படி சொல்றாரு. சொல்லி இவை பூசித்தலும் தியானித்தலும் துதித்தலும் அடியாரை வழிபாடு செய்தலுமே நமக்கு அதற்குரிய காலம் வைகறை முதலிய 6 காலங்களே என்று சிவபெருமான் சொன்னார். அம்மையார் வணங்கி பூசை செய்யும் முறையை எனக்கு அடியனுக்கு கூறி அருள வேண்டும் என்று அம்பாள் கேட்டார்கள். யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட கேட்டார். அப்படி கேட்டதுமே பூசை நித்தியம் நைவேத்தியம் காமியம் என்று 3 வகைப்படும். ஏனைய உலகத்தில் செய்யும் பூசைகள் நித்தியம் அன்றேயாம். கர்ம பூமியில் 3 ஆகும். கர்ம பூமியானது இமயம், ஏது, கீழ்கடல், மேற்கடல் எல்லாம் பாரத பூமியாக என்று சொல்றார். இப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, வழிபாடுல மொத்தம் 3 வகை வழிபாடு இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, 4வது ஒண்ணு இருக்கு, புண்ணிய காலம் என்று பெயர். அதை சிவபெருமான் சொல்லலாம். ஏன்னா அது நமக்கு தான். அம்பாளுக்கு என்ன சொன்னாரு? நித்தியம் நைவேத்தியம் காமிகம் என்கின்ற 3 வழிபாடு உள்ளது அப்படின்னு சொன்னாரு. நித்தியம் என்பது என்ன அப்படின்னா, அன்றாட ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அது ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். இப்ப நம்ம கோயில்ல நித்திய பூசை காலையில பள்ளி எழுச்சி எத்தனை மணிக்கு நடக்கு? 6 மணிக்கு நடக்கு. 6 மணிக்கு நடக்கா? 6:30. சரி, இதே நீ கேரளா போங்க 4 மணிக்கு நடத்த வந்துருவாங்க. மதுரைக்கு போங்க 5:30 திறந்துருவாங்க. இப்ப நித்திய வழிபாடு ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறுபடும். அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடுகளுக்கு நித்தியம் என்பது என்ன சொன்னேன்? அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அது ஒவ்வொரு கோயிலும் மாறுபடும். அடுத்து நைவேத்திகம். நைவேத்திகம் என்பது என்ன அப்படின்னா, விழாக்காலங்களில் ஏற்படக்கூடிய வழிபாடு. அதாவது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அதுவும் மாறுபடும். இப்ப நம்ம கோயில்ல வைகாசி திருவிழா தானே நம்ம கோயில்ல. இதே இது நீங்க அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜபாளையத்துக்கு மாயூரநாத சாமி கோயில்ல ஆணி திருவிழா. இதே இது நீங்க சித்திர திருவிழா நம்ம திருவாரூர் தேரோட்டம். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும் திருவிழாக்கள். இது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு என்று நித்தியம் நைவேத்தியம். காமிகம் என்பது என்ன அப்படின்னா, உலக நன்மை வேண்டி செய்வது. இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த உலக நன்மை வேண்டி எல்லாரும் வழிபாடு பண்றாங்களா, அதுக்கு பேர் காமிக வழிபாடு. இதுக்கு மேல ஒரு வழிபாடு இருக்கு. அது என்னன்னா புண்ணிய காலம் என்று பேர். இப்ப என்ன காலம்? அமாவாசை. என்ன காலம்? புண்ணிய காலம். இந்த நேரத்துல சிவபெருமானை பத்தி கேட்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் கேட்கறது அனந்த கோடி நாள் சொற்பொழி கேட்கறதுக்கு சமம். இன்னைக்கு கேட்கறது கோடிக்கணக்கான நாள் சொற்பொழி கேட்ட பலன் இன்னைக்கு ஒரு நாள் கேட்டா. புண்ணிய காலத்துல உட்காந்து சுவாமி கேட்டா. அதனாலதான் நம்ம திங்கக்கிழமையும் பயன்படுத்தணும். திங்கக்கிழமை புண்ணிய காலம். அன்னைக்கு கேட்டா அனந்த கோடி மடங்கு கேட்டதுக்கு சமம். அதே மாதிரி வியாழக்கிழமையும் வச்சிருக்கோம். வியாழக்கிழமை புண்ணிய காலம், குரு நாள். அதனால திங்கள் வியாழன் நம்ம சொல்ற காரணம். புரிஞ்சவங்களுக்கு. அப்ப இந்த புண்ணிய காலத்துல ஏன் பயன்படுத்திக்கிறோம்னா, அன்னைக்கு இங்க சிவபெருமானுடைய அருள் மிகுந்து இருக்கும். சாதாரண நாளுக்கும் புண்ணிய காலத்திலையும் இறைவன் அருள் செய்யும் விதம் பன்மடங்காக இருக்கும். அதனால அந்த மற்ற நாள் கூட சில பேர் போகாதவங்க கூட அந்த புண்ணிய காலத்துல போனாங்க அப்படின்னா எல்லா நாளுக்கு போனதுக்கு சமமாக ஆகும் என்று நமது அருளாளர்கள்லாம் சொல்லி வச்சுக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால அந்த புண்ணிய காலத்துல நம்ம என்ன செஞ்சாலும் பயன்படுத்தணும். அந்த புண்ணிய காலத்துலதான் என்ன செய்வாங்க? திருநீர் தயாரிக்கும் போது இந்த பசுமையுடைய சாணத்தை எடுத்து அதை உலர்த்தி திருநீர் தயாரிப்பார்கள். மற்ற நேரத்துல உள்ள சாணம் பயன்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புண்ணிய காலத்துல இருந்து எடுத்து அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லி தயாரித்தாதான் உண்மையான திருநீராக ஆகும் அப்படின்னு நம்ம நூல்கள் நமக்கு சொல்லுது. புரியுது உங்களுக்கு? அந்த பஞ்சபிரம்ம மந்திரம் ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம, ஓம் அகோர இருதய நம, ஓம் வாமதேவ விக்யாய நம, ஓம் சத்தியஜாத மூர்த்திய நம அப்படிங்கிற பஞ்சபிரமத்தை சொல்லி அதை என்ன செய்யணும்? பத்த வைத்தால் அது பற்றி எரிந்து நமக்கு திருநீராக நமக்கு வரும். புரியுது உங்களுக்கு? அப்படி கேட்டதுமே சாமி என்ன பண்ணாரு? நமக்கு இருக்கக்கூடிய தலங்கள் பல கோடி ஆகும். சிவபெருமானுடைய தலங்கள் எத்தனை இருக்கான்? சாமியே சொல்லிட்டாரு, பல கோடி, எண்ண முடியாத அளவுக்கு சிவத்தலங்கள் இருக்கு. அதில் நமக்கு சிறந்தது எது என்று கேட்டால், அதில் குறிப்பிட்டு 1008 சிறந்தன. அதிலும் சிறந்ததுன்னா 108. அந்த 108ல சிறந்தது 2. அந்த 2 தலம் என்னன்னா காசியும் காஞ்சியும். அது காசியை காட்டிலும் மேன்மையுடையது காஞ்சி அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் என்ன சொல்றாரு? காஞ்சி அவ்வளவு உயர்வா சொல்றாரு. காசில இறந்தா, இங்க பிறந்தா, காஞ்சியில பிறந்த திருவாரூர் மாதிரி இங்கேயும் பிறந்தா
காஞ்சி இரண்டும் உயர்ந்தன, அவை இரண்டிலும் நமக்கு மிகவும் இனிய தலம் காஞ்சியே ஆகும் என்று இத்தகைய தலங்களை அமைத்து சொன்னது. உடனே அனாதியை மனத்தால் கட்டுண்ட உயிர்களை உயிர்க்க வேண்டி 5 சக்திகளை வைத்து 5 நடத்தி நுகர்வித்து மலபாகம் வரச் செய்து ஆசிரியனாக தோண்டி தீட்சை செய்வித்து சரிகிரி யோகங்கள் நிரூபித்து ஞானத்தை அனுபவித்து எம்மோடு உடனாய் முக்தி அடைய செய்வோம். எங்க எப்படி காசியில அங்க செய்தாரோ அதே போல இங்கேயும் சிவபெருமான் என்ன பண்றாராம், காஞ்சியை வந்து வழிபாடு செய்தால் சரிகிரியை யோகம் ஞானத்தில் நிற்க வைத்து சிவபெருமான் என்ன செய்யறாராம், நம்மளை மலபரிவாகமாக செய்து சத்தினிவாதம் பதிய வைத்து மோட்சத்தை வழங்குகின்றார். அப்படிப்பட்ட ஒரு தலம் காஞ்சியே ஆகும் என்று அம்பாள்கிட்ட யாரு சொல்றா, சிவபெருமானே சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு தலம் வீடு பேர் அடைவதற்கு பொருட்டு இத்தகைய தலங்களை அமைத்துள்ளோம். அவற்றின் வாழ்வோர் முயற்சியின்றி எளிதில் பேரின்பத்தை அடைவார்கள். சாலோகம் சாமீபம் சார்வும் சாய்ச்சியம் என்னும் முக்திகளில் சாய்ச்சியமே முடிந்த முடிவாகும். அதில் எளிதில் தரவல்லது காஞ்சியே ஆகும் அப்படின்னு சிவபெருமான். சாலோகம்னா என்ன அர்த்தம்னா சிவபெருமானுடைய உலகத்தில் வசிப்பது. சிவபுண்ணியம் பண்ணோம்னா சிவபெருமான் இப்ப இங்க நீங்க பூ தொண்டு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிர் வந்து உடலை பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம புண்ணியத்தின் கணக்கை சாமி எடுத்து பார்ப்பாரு. மிகுதியாக புண்ணியம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த பணியை எங்க போய் செய்ய வைப்பாரு, சிவலோகத்துல போய் செய்ய வைப்பாரு. அந்த சாலோகத்துல போய் மீதி பணியை நீங்க எங்க செய்வீங்க, உங்க புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ உழைப்பு, அதுல இருந்து கொஞ்சம் உழைப்பு இருந்துச்சுன்னா அப்படி மேன்மை அடையும். இல்லைன்னா மறுபடியும் பிறவிக்கு வருவதான வாய்ப்புகள் இருக்கு. புரியுது உங்களுக்கு? சாலோகம். சாமீபம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அருகாமையில போயிடுவாங்க, கொஞ்சம் அங்க தொண்டு செஞ்சு சாமிக்கு பக்கத்துல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுல இருந்து தொண்டு செஞ்சு கொஞ்சம் மேன்மை அடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவார்கள். சாரூபம். சுந்தரம் சாமினா சாரூபம், சிவபெருமானுடைய உருவத்தை பெற்ற. அதாவது ஞானசம்பந்த பெருமான் சாரூபம் பெற்றாரு. அதுக்கு மேல சாயிச்ச முத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த முத்தி இங்க காஞ்சிக்கு வந்தா கிடைக்கும். அங்க போனா எந்த உயிரும் இங்க பூலோகத்துக்கு வரவே வராது. அது வரைக்கும் போற உயிர்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சாயிச்சிய முத்தியை பெற்ற ஆன்மாக்கள் இங்க வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப நாம எந்த முக்தி அடையணும், சாயிச்சிய நிலையை அடையணும். அதான் பரமுக்தி என்று கூறுவார். பரலோகத்து இருப்பாரே அப்படின்னு சுந்தரம் சாமி பாடல பாடல, கீழார் கோவனமும் திருநீருமை பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏற்றுக்கொள் நீ வாளார் கண்ணி பங்கா மலபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. கடைசி பரலோகத்து இருப்பாரே. யார சிவபெருமான் வழிபாடு செய்கிறார்களோ, அங்கே மலபாடியில் வந்து வழிபாடு செய்கிறார்களோ பரமுக்தியை சிவபெருமான் தந்தருவார். பரலோகம் பரமபிதா அப்படிங்கிறாங்கல்ல, பரமபிதானா யாருன்னா சிவபெருமான். அவங்களே யாரை கும்பிடுறாங்க, சிவபெருமானை தான் வழிபாடு செய்கின்றார்கள் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் அவர் எந்த பைபிள்ல நீங்க எடுத்து பாருங்க, அவர் சொன்னதே கிடையாது. அவர் இறைவனின் தூதர் தான் சொல்லியிருக்காரு. புரியுது உங்களுக்கு? அவர் இறைவனின் தூதர் தான் தெரியும். அப்ப கடவுள் அப்படிங்கிற சொல் சிவபெருமான் ஒருவரே. அவங்க பரமபிதான்னு சொல்றாங்களா, அது யாருன்னா சிவபெருமான். மறந்த சரி. அப்படி கேசாந்த முக்தியை அடைவதற்கு ஒரு கபாலத்தை கீழ் கொண்டு அக்னி மண்டலத்தில் வாயு மண்டலத்திலும் சூரிய மண்டலத்தில் காவும் இந்திரலோகத்தில் மக என்றும், இது ஒரு விதமா ஈசானமாகிய யாம் கேசன் என கூறுவோம். சாமி என்ன செய்யறாரு, அங்க வந்து நான் எப்படி இருப்பேன், ஏகாந்தமாக அங்கே இருப்பேன் என்று உமையமேனிடம் சொல்கின்றார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு காஞ்சி வந்து எப்படிப்பட்ட தலம் அப்படின்னா, இந்த உடம்பு உறுப்புகள்ல சிரசு போன்றது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. உடம்புல தலை இல்லாம எந்த பகுதியும் இயங்காது, அது போல காஞ்சி சிரசாக போட்டப்படுவது அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்படி சொல்லி வரும்போது இறந்தவர்கள் உடல் வேகும் கால் இன்று தலை வெடிப்பது. மற்ற இடத்துல தலை வெடிக்குமா, இறந்து போனா ஒருத்தவங்களுடைய தலை வந்து என்ன செய்யுமா, வெடிக்குமா. ஆனா காஞ்சிபுரத்துல யார் இறக்கின்றார்களோ அவர்களுக்கு தலை வெடிப்பதில்லை அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. சொல்லிட்டு இடமும் முன்னே தனது குற்றம் தீர அங்கு பூசித்து அப்படின்றது. உடனே அந்த இடவேச்சரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாமி என்ன செய்யறாரு, அது பக்கத்துல இடவேச்சரம் ஒன்று உள்ளது அப்படின்னு அம்பாள்கிட்ட சொன்னதுமே, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்க, உடனே அப்பொழுது ஊழி காலத்தில் உலகம் எல்லாம் அழிந்த போது தர்ம தேவதை இறப்பிற்கு அஞ்சி இடவ வடிவம் கொண்டு எம் இடத்தில் சரணன் என்று வந்தது. யாம் அதை நோக்கி அஞ்சாதே என்று சொன்னோம். வாகனமாக நம் இடத்தில் அன்புடைய செய்யும் புண்ணியமாக
அன்பிலா செய்யும் புண்ணியமும் பாவமாக இருப்பதனால் இப்ப கருடன் வந்து என்ன செஞ்சான், திருமலை கொஞ்சம் கர்வம் இருந்துச்சான். திருமலை சுமந்துட்டு இருந்துச்சுல்ல, வரும்போது அதுக்கு ஒரு கர்வம் இருந்துச்சான். நம்ம திருமலையே சுமந்துட்டு வரோம் அப்படிங்கிற கர்வம், அந்த கர்வத்தை நீக்கிறதுக்காக அவர் கைலாய மலை வெளியில நிப்பாட்டிட்டு உள்ள போய் தரிசனம் பண்ண போனாராம். அது திருமலை. அப்ப அது பக்கத்துல இடவமாகிய காளை வாகனம் இருக்குது. இது இருந்ததும் இது என்ன செஞ்சிருக்கு, போய் பக்கத்துல போய் இடவம் ஏறு கண்டு அதனை அடக்க கருதி, இடவத்தையே அடக்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி கருடன் என்ன செஞ்சிருக்கு, வேகமா போய் முட்டிருக்கு. எதை? காளையை போய் முட்டினதும் இது சிறகெல்லாம் ஒடிந்துதான். அவருடைய ஆணவம், கருடனுடைய ஆணவம் ஒடுங்கிய காரணத்தினால் இது வந்து சிவபெருமானை கேட்காம இது செஞ்சிருக்கு. எது? இடவம். அப்படி சிவபெருமான்கிட்ட கேட்டுதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அவருடைய ஆணவத்தை ஒடுக்குவதற்கு இடவம் என்ன செஞ்சிருக்கு, இந்த மாதிரி செஞ்சிருக்கு. அப்படி செஞ்சதுனால உள்ளே வந்து எம்மை வணங்கி நெடுதூரம் இருந்தன அவங்க கருடன் மிக்க செருக்கோடு நின்றிருப்பதை இடவும் ஏறு கண்டு அதனை அடக்க கருதி. எது அடக்க கருதி இருக்கு? இடவம் தான். இடம்னா காளை வாகனம்னு அர்த்தம். அதுதான் அடக்க கருதி அதுக்கு முன்னாடி போய் அப்படி நின்னதும் அது தலை வைத்து உறங்குவது போல இருந்ததாம். உடனே கருடன் அதை அமூச்சிக்கு விட்டு நாசியின் நுனியை அடைத்து 100 யோசனை தூரம் பின்னே சென்று பன்முறை கோவப்பட்டு மேல வந்து முட்டியதான். அதனுடைய இது சிறகு ஒடிந்தது. திருமாலை நினைத்து ஓன்னு அழுதுதான். உடனே அதுக்கப்புறம் பார்த்தா நிகழ்ச்சிக்கு நந்தியை விடுத்து இடவத்தை கருடனை வருவித்து இடவத்தை நோக்கி, நீ இப்படி ஆணையின்றி செய்த காரணத்தினால் நீ காஞ்சியை போய் பூசிக்க வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். யார? இடவமாகிய நந்திய பெருமானை என்னுடைய ஆணை இல்லாமல் இந்த காரியத்தை செய்த காரணத்தினால் நீ சிவலிங்கம் நிறுவி காஞ்சியில் போய் பூசிக்க வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னதும் நேரா காளை வாகனம் இங்க வந்து அங்க சிவலிங்கத்தை நிறுவி, எங்க அந்த ஏகம்பத்துக்கு பக்கத்துல இந்த சிவலிங்கத்தை நிறுவி இடமும் வந்து வழிபாடு செய்ததனால் அதுக்கு இடவேச்சரம் என்று பெயர். புரிஞ்சுச்சா? எங்க அடுத்து பூஜை செய்ய உடனே எப்படி சொல்லிட்டே வர, மேலும் வேற யாரெல்லாம் இங்க வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, காளி, யோகினி, முனிவர், பத்தினியர்கள் முதலிய மாதர்கள் தங்களுடைய அநேக கோடி தோழிமார்களுடன் வந்து சேர்ந்து உலக கந்தர்வர் முதலிய எல்லா தேவ வகையினரும் வந்து சேர்ந்தனர். யாவரும் செய்ய வேண்டும் ஆரவரிக்க பல வாத்தியங்களோடு உடனே என்ன செய்யாங்க, அம்பாள் வந்து எனக்கு வராங்க, காஞ்சிபுரத்துக்கு வராங்க. இடவெச்சதெல்லாம் வழிபாடு பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, அம்பாளை வரவேற்கின்றார்கள். அடுத்து அங்கே பக்கத்திலே கங்கணேசம், கடகேசம், அதாவது காஞ்சியம்பதி கண்ணூர் மேன்மேல் மகிழ்ச்சி மிகுந்து கைகுவித்து அனந்த கண்ணீர் சொல்லிய தடாகத்தில் மூழ்கி சங்கற்பம் செய்து கொண்டு பொன்னாகிய காப்பு நான் அணிந்து கொண்டு ஒரு லிங்கம் எடுத்து பூசித்தனர். அத்தீர்த்தம் காப்பு தீர்த்தம். அது பக்கத்திலே இடவேச்சரத்து பக்கத்திலே ஒரு காப்பு தீர்த்தம் ஒன்று சிவபெருமான் உருவாக்கி அதை வழிபாடு செய்ய வைத்தார். அதுக்கப்புறம் பஞ்ச தீர்த்தம். 32 அறங்கள் வளர்ப்பதற்கு அம்பாளுக்கு என்ன வேணும்? தீர்த்தம் அவசியம் வேணும். இப்ப நெல் விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? தண்ணி ரொம்ப. அதுக்கு பேரு உலகாணி தீர்த்தம் என்று பேரு. சும்மா கொடுங்க. உலகாணி தீர்த்தம், அதைத்தான் பஞ்ச தீர்த்தம் என்று அழைப்பாங்க. அது எங்க ஓடுதுன்னா காஞ்சிபுரத்தை தான் ஓடுது. அந்த பஞ்ச தீர்த்தத்தை தான் ஒரே நதியாகி கம்பை நதியாக சிவபெருமான் ஓட வைத்தார் அம்பாள் பூஜை செய்யும் போது. அது கடைசி வருது. அப்ப இப்ப அந்த 32 அறங்களையும் வளர்த்து கம்பை ஆற்றின் கரையில் மாவடியில் எழுந்து இருக்கும் பெருமானை காணும் விருப்பத்தால் திரு வீதியில் செல்வாராயின. உடனே ஊருக்கு வந்ததுமே அந்த வீதிக்கு வரவும் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, அம்பாளை நோக்கி வரவேற்றார். ஒரு புதுசா ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புது விருந்தாளி இருந்தா என்ன எல்லாம் என்ன செய்வாங்க, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடி அப்படிவாங்க. ஒரு பால் பாக்கெட் முதல் என்ன செய்வாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க தெரியுமா, உடனே நீங்க முதல்ல உட்காருங்க, முதல் தோசையை சாப்பிடுங்க அப்படின்னு நினைச்சு தோசையை ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கன்னா நினைச்சுவாங்க, ஒரு பால் பாக்கெட்டை கொடுத்து அதுலயே முடிச்சிருவாங்க. டீ கொடுத்து அதுலயே முடிச்சு ஓரளவுக்குன்னா. இல்லைன்னு வச்சுவாங்க, ரொம்ப வற்புறுத்தி எப்படியாவது சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்கள சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க,
ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, வீட்டுக்கு வெளியில வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாமா, மச்சான் அவங்களாம் என்ன செய்வோம், வீட்டுல இருந்தா என்ன வீட்டுக்கு ஊர் கிளம்புறீங்களா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே கிளம்புறீங்களா, இன்னைக்கு ஊர் கிளம்புறீங்களா, போயிட்டு வாங்க போயிட்டு அப்படியே சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, வெளியில வருவாங்க, பஸ் ஸ்டாண்ட் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஆட்டோவை கூப்பிடுறேன் அப்படிம்பாங்க. என்ன செய்வாங்க, ஆட்டோல ஏத்தி இவங்களும் கூடயே போய் இறக்கி விட்டு வர்றதும் உண்டு. சில பேர் ஆட்டோல ஏத்தி அனுப்புறதும் உண்டு. ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க, விட மாட்டாங்க. ஆட்டோல போய் இவங்களும் பின்னாடி வண்டியிலேயே போய் அவங்கள இறங்கி அவங்க ஊருக்கு பஸ்ல ஏத்தி, எந்த ஊரோ அந்த பஸ்லயே ஏத்தி அந்த வண்டி போற வரைக்கும் விட மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கண்ணா. தெரியுது அவங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான்னு வச்சுக்கோங்க. ஏதோ பழக்கம் ஓரளவுக்குன்னா ஓரளவுக்கு வீட்டுக்கு வெளியில வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓரளவுக்குண்ணா கொஞ்சம் பழகாத ஆளுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் வீட்டுல இருந்திருக்காங்க அவங்க பாட்டு வருவாங்க, வாங்க அப்படிங்கிற சொல்றதோட தெரியும். அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு இருந்தாங்க. அப்படியா கிளம்புறீங்களாக்கும், உங்க வீடு எங்கனக்குள்ள இருக்கு, பக்கத்துலயா, போயிட்டாங்க நீங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே அப்படி பல விதம் இருக்கு. இதுல எது சிறப்பு அப்படின்னா, அடியார்ல வந்து அவங்க இல்லத்துக்கு வந்தா என்ன செய்வீங்க, வீட்டுல ஒரு டீயை கொடுத்துட்டு அப்படியா போயிட்டாங்க சார் போயிட்டாங்க அப்படியே சொல்லுவீங்க. என்ன செய்வீங்க, முதல்ல அடியார்கள் இல்லத்துக்கு வந்தா முதல்ல அமுது பாலிக்க சொல்லணும். அவங்க கட்டாயப்படுத்தி பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு இயன்றதை ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். அப்படின்னா டீயாவது போட்டு கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு அனுப்பும் போது வெளியில வந்துடணும். அடியார்கள் அனுப்பும் போது வெளியில வந்துதான் அவர்களை உபசரித்து அனுப்பணும். வீட்டுல இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது, அனுப்பிச்சு விட்டக்கூடாது அடியார்கள் இல்லத்துக்கு வந்தா. இப்ப அடியாரை தான் சார் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்த பாடாவே இல்லை அப்படிங்கிறது புரியுது. நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் சார் இருக்கிறேன். அடியார்கள் கிடைக்க மாட்டேங்காது அப்படின்னு நிறையாவது சொல்றது புரியுது. நம்ம ஏன் இயங்கணும், அடியார்கள் நம்ம இல்லத்துக்கு வரணும் வரணும்னு என்ன செய்யணும், சிவபெருமான் அருள் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு அடியார்களா வருவாங்க. புரியுதா உங்களுக்கு, நம்ம அடிக்கடி அன்னம்பாடிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படி சிவபெருமான் அருள் இருந்தா தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம செய்ய முடியும். இதந்தோறும் வந்து அடியாருடைய பாதம்னா நம்ம வீட்டுல வந்து விட்டுக்கொண்டே இருக்கும். ஏதாவது நிகழ்ச்சி நடத்தி 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 அடியார்களை கூப்பிட்டு அன்னம் பாலிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப சும்மா கூப்பிட்டு வரமாட்டாங்க. ஒரு நிகழ்ச்சி வச்சா கண்டிப்பா நம்ம வீட்டுல திருமுறைக்கு வந்துருங்க அப்படியே வந்துடும் அப்படின்னு அடியார்களாம் அடிக்கடி அடியார்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அன்னம் பாடும். ஒரு திருமுறை வச்சாவது அடியார்களை ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அடியார்கள் இல்லத்து வரவழைத்து நம்ம சத்துக்கு எவ்வளவு தேவையோ ஒரு 10 அடியார்களோ இல்ல 20 அடியார்களையோ வரவழைத்து அமுது பாலிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவியே எதுக்குன்னா, எதுக்கு, அன்னம் பாலிப்பு அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாங்க. மண்ணில் பிறந்தால் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலால் அடியாதமை அமுது செய்வித்தல். அடுத்து இன்னொரு பாட்டுல சொல்றாருல, அந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிச்சதுனாலதான் இறந்தவர்கள் கூட உயிரோடு கொண்டு வந்தார் ஞானசம்பந்த பெருமான். எங்க இருந்து, மயிலாப்பூர்ல இருந்து ஒற்றியூர் வரைக்கும் ஞானசம்பந்த பெருமானோடு எத்தனை அடியார் வந்தாங்களாம், 16,000 அடியார்களுக்கு. அத்தனை பேர் எவ்வளவு பேர் நிற்பாங்க, 16,000 அடியார்களுக்கு. அத்தனை பேருக்கும் பந்தல் அமைத்து அத்தனை பேரும் அங்கங்க இருந்து வெயில்ல நனையாமல் இருப்பதற்கு மழையிலும் நனையாமல் இருப்பதற்கு பந்தல் அமைத்து அத்தனை அடியார்களுக்கும் அமுது பாலிக்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயமா? அப்படி செஞ்சா சிவபெருமான் விட்டுருவாரா? இறந்த பெண்ணையும் பூம்பாவையும் சாமி என்ன பண்ணாரு, எழுப்பி ஞானசம்பந்த பெருமான் மூலியமாக சாமி உயிரோடு கொண்டு வர வைத்தார். அப்ப அந்த பெண்ணு மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிவபெருமான் கொடுத்த பெண்ணு அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நல்லா தெரியுங்க, பிரம்மா இருக்காருல்ல, பிரம்மா ஒரு பெண்ணை படைத்தார், திலோத்தமை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெண்ணோடு ஒப்பிடும்போது இந்த பெண்ணுக்கு ஒப்பிடவே முடியலையா. ஏன்னா இது சிவபெருமான் கொடுத்த பெண்ணு, எப்படி இருக்கும்? அப்ப அந்த திலோத்தமை அவர் படைக்கும் போது, பிரம்மா படைக்கும் போது அந்த அழகுல வாங்கி போட்டு என்ன செஞ்சாரு, அவளே அடைய வேண்டும் என்று விரும்பினாராம் பிரம்மா, அந்த அழகின் மயங்கி. அதுக்கப்புறம் அது பெரிய கதை, இதோட வந்து ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருடைய அழகு இருந்தது, சாமி உயிரோடு கொண்டு வந்தார் பாருங்க பூம்பாவை, அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிய வேண்டும் என்று அந்த சிவனேச செட்டியார் ஞானசம்பந்த பெருமானிடம் கேட்டார். அப்ப என்ன சொன்னாரு, உயிர் கொடுத்ததுனால தந்தை ஸ்தானத்துக்கு ஆகிவிட்டு, ஆகையினாலே அடியன் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஞானசம்பந்தர். உயிர் கொடுத்தவர் யாரு, தந்தை.
அதனால ஞானசம்பந்த பெருமான் தந்தையாக ஆயிட்டார். அப்படி சிவனேய செட்டியார் ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார். ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இறந்த பெண்ணை உயிரோடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் பெரிய புராணத்துல நமக்கு வருது. அடுத்து பெரிய புராணம் திருப்பரங்குன்றத்துலையும் எடுக்க சொல்றாங்க. நம்ம வாசுதேவனூர்லயும் பெரிய புராணம் தான் எடுக்க போறோம். வாசுதேவனூர் புராணம் அதெல்லாம் கிடைக்காதனால மறுபடியும் அவங்க பெரிய புராணம் எடுக்க சொல்றாங்க. நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்கதான் போக போறோம். காலையில இருந்து திருப்படி செஞ்சுட்டு ஒரு 4 to 6 பேசி முடிச்சுட்டு 6 மணிக்கு நம்ம கிளம்பி வந்துடலாம். ஏதானா 4 மணி வரைக்கும் உள்ளாரப்படி செஞ்சுட்டு 4 to 6 சொற்பொழி முடிச்சுட்டு அப்படின்னு வச்சாங்க. ஏதானா என்ன எப்படி யோசிக்கீங்க? இல்ல சரி அதே இதுதான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா நாங்க ஈரோடு போக வேண்டியது. ஈரோடு தானா? அப்படியே தானா? நீங்க இன்னைக்கு தானே போற நீங்க? அதையோ சரி அடுத்த யாரும் கிடையாது, இந்த யாரும் கிடையாது, அடுத்த யாரு வர யாரு போய் அடுத்த யாரு அப்ப நம்ம போறோம். சரி அப்படி அது மாதிரி அடியார்கள்லாம் இல்லத்துக்கு வரவழைத்து அன்னம் பாலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்னம் பாலிக்க 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 அதுவும் ஒரு சிவஞானிக்கு பகல் உணவு கொடுத்தா அவங்களுக்கு என்ன உண்டாகுமோ மோட்சம் உண்டாகுமோ. இப்ப சிவஞானியை பாக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்களா, கவலைப்படாதீங்க. எந்த நம்ம அன்னம் பாலிக்கிறதுல சிவபெருமானே வந்து என்ன செய்வாராம் அன்னம் பாலிக்கும். இப்ப நீங்க ஒரு 50 அடியார் நீங்க அன்னம் பாலிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல சிவபெருமான் இருப்பாரா இருக்க மாட்டாரா? டைம் இருக்கும். சிறப்புடி நாயனார்ல 999 அடியாருக்கு 1000 இலை போட்டிருப்பாரு, 999 இருப்பாங்க, இன்னொரு பார்த்தா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி வேண்டுவாரு, பார்த்தா 1000 ஆளு ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு. சாமியை வந்து அந்த 1000 இலையில வந்து அன்னம் பாலிக்கும். அவ்வளவு சிறப்பு. அவன் நினைச்சா சிவபெருமான் வருவார். அந்த அடியார் திருக்கூட்டத்துல சிவபெருமான் ஒருவராக இருப்பார் என்பதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அடியார்களுக்கு அன்னம் பாலித்தால் சிவபெருமானுக்கு கட்டாயமாக சென்று விடும். படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் வடமாட கோயில் பகவர்க்க தாமே. சிவபெருமானுக்கும் போய் அது சென்று அடையும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது என்னது டீயா? கொண்டாங்க. அடுத்து அந்த 32 அரங்களை வளர்ப்பதற்காக அம்பாள் என்ன செஞ்சாங்க, அப்படி வீதிதோறும் வந்து கொண்டிருந்தார்கள். தோரணங்கள் எல்லாம் கட்டி பனிநீர்னா பன்னீர் சொல்றோம்ல, அதான் பன்னீர். பனிநீர் கழித்து பூர்ண கும்பம் நிறைத்து தீபங்கள் ஏற்றி அழகு செய்து ஆள் பாடல்கள் செய்வாராய். அப்படி வந்து தேவர்களெல்லாம் நிறைந்து சூரியன் வைரவர் மால் அயன் இவர்கள் இருக்கும் 4ஆம் ஆவரணத்தை அடைந்து அங்கு தெற்கில் இருக்கும் விண்டீச்சரத்தை கண்டார். உடனே இந்த கதை எப்படியே சொல்லிட்டு வரவும் இந்த கதை வந்து சூதமா முனிவர் எல்லா முனிவருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷ்ணீச்சரம் அப்படிங்கிறத விண்டீச்சரம். விஷ்ணீச்சரம் எப்படி வந்தது அப்படின்னு சூதமா முனிவர்கிட்ட அந்த முனிவர்கள் எல்லாம் கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற திருமால் ஒரு நாள் தமது இருதய கமலத்தை யோகத்தால் மேல் நோக்கி மலரச் செய்து ஒரு சிறு குகையின் உள்ளே கொழுந்தின் நடுவில் இறைவன் வீட்டிருத்தலை கண்டு போற்றினார். இருதய கமலத்துல எப்பயுமே சாமியை வைத்து பூஜித்து கொண்டே, ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, திருமால் எப்பயுமே சிவ பூஜை செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி இருதய கோயில் வைத்து சிவபெருமானை பூஜித்துக் கொண்டே இருந்தார். இது அப்படியே சிதம்பரம் அவர் அப்படி பூஜித்துக் கொண்டிருக்கும் போது அதை நினைச்சு ஆனந்த பரவசம் அடைந்து கொண்டே இருந்தார். அப்படியே எண்ணம் பூரித்து உடனே லட்சுமியும் ஆதிசேடனும் கேட்டாங்க, ஏன் இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, சிவபெருமானுடைய அந்த ஆனந்த நடனத்தை கண்டு மெய்சிலிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னதும் உடனே அப்ப நாங்களும் அந்த ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்று லட்சுமியும் ஆதிசேடனும் கேட்க உடனே நேர எல்லாரும் வந்தாங்க. எங்க வந்தாங்க? தில்லையை வந்து அடைந்தார்கள். லட்சுமி முதலானவர் அந்த நடனத்தை காண வேண்டி திருமாலை வேண்டினர். திருமால் அவர்களை அழைத்துக் கொண்டு சிதம்பரத்தை அடைந்து இறைவனை நோக்கி தவம் புரிய இறைவனால் வெளிப்பட்டு யாவருக்கும் அரிய நடனத்தை காஞ்சியில் சிவலிங்கம் தாவித்து பூஜித்தால் இந்த நடனத்தை யாம் காமிப்போம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நடனத்தை லட்சுமியும் ஆதிசேடனுக்கு காண்பிப்பதற்கு முன்னாலே அவர்கள் காஞ்சியம்பதியை வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறம்தான் சிவபெருமான் அவருக்கு ஆனந்த நடனத்தை வழங்கியிருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது. இப்ப காஞ்சிபுரம் எவ்வளவு சிறப்பு பாருங்க, எங்க பார்த்தாலும் சிவலிங்கம். நீங்க திருமண இடமெல்லாம் சிவலிங்கமா இருக்கும் காஞ்சிபுரம். நம்ம கண்டிப்பா என்ன செய்ய போறோம், இந்த தீபாவளிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம்
நம்ம கொஞ்சம் நீங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. தொடர்ந்து நம்ம யாத்திரையா இருக்கா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெங்களூர் போகணுமா, நாளைக்கு இது எங்க நம்ம திருவாதூர், அதுக்கு அப்புறம் எங்க போகணும், கார்த்திகை மாசம். அடுத்து உங்களுக்கு நிறைய உழவர பண்ணி நிறைய இருக்குல்ல உங்களுக்கு அடுத்து. அதுக்கு முன்னாடி இப்ப வந்துடும். இப்ப கார்த்தி ஐப்பசி 15 வந்துடும். 15 தேதியிலே உங்களுக்கு இது வந்துடும் தீபாவளி. அதுக்கு வாரம், தீபாவளிக்கு வாரம். அதுக்குள்ள வந்துடுவீங்களா? இப்போ பாருங்க, இப்ப போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படிங்களா? கிட்டத்தட்ட எல்லாம் எழுதியாச்சா? எழுதிக்கிட்டே இருக்கோம் சார். இன்னைக்கு உரைப்பு ராஜா அவங்க எழுதிட்டாங்கன்னது இன்னைக்கு உட்காந்து தேடி உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க, காலையில இருந்து எழுதிக்கிட்டே இருக்க. அவன் பாட்டு எவ்வளவு முடிச்சிருக்க அப்படின்னா 4 தான் முடிச்சிருக்கேன். எவ்வளவு அவங்களே எழுதி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுதி 4 முடிச்சிருக்கேன். போட்டுக்கிறதோடு இப்போ முடிச்சிருக்கு. இன்னொரு 10 நாள் எழுது அப்படின்றது. 1 மாசம் இருக்கேன். அப்படி திருமால் வந்து காஞ்சியை அடைந்து திரு ஏகம்பத்தை வணங்கி அங்கே தென்பால் விண்டீஸ்வரர், அதாவது விஷ்ணு வந்து அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்ததனால் அது விஷ்ணுவேஸ்வரம் அப்படின்னு ஆயிடுச்சு. சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து அங்கே லட்சுமி முதலோடு கண்டு கணங்கள் வாத்தியம் முழங்க கண்டு தானும் அவர்களோடு இருந்து அப்பணியை இறைவனார் தமக்கே அருளப்பெற்றார் என்று முனிவர்களே விண்டீச்சர வரலாறாகும் என்று அந்த விஷ்ணுவேஸ்வரத்தை பத்தி சூதமா முனிவர் யார்கிட்ட சொன்னாங்க, அந்த முனிவர்கிட்ட எடுத்து சொல்றார். இந்த கதை முழுவதும் யார் சொல்றா? சூதமா முனிவர் எடுத்து சொல்றாரு. இந்த புராணத்தை இயற்றியவர் யாரு? சிவஞான முனிவர், மறந்துடக்கூடாது. காஞ்சி புராணத்தை இயற்றியவர் சிவஞான முனிவர், மாதவ சிவஞான சுவாமி. அப்படி அம்மையார் வழிபட்டு கணங்கள் சூழ்ந்துள்ள திரு முன்றினை அடைந்து சிவகங்கையில் மூழ்கி அகத்தீஸ்வரத்தை கண்டனர். அப்படி மூழ்கி எதிர்த்து பார்க்காங்க, இன்னொரு சிவலிங்கம் இருக்கு, அது அகத்தீஸ்வரம் ஆயிடுச்சு. அந்த அகத்தீஸ்வரம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள்லாம் யார்கிட்ட பார்த்து கேட்டாங்க? சூதமா முனிவர்கிட்ட பார்த்து கேட்டாங்க. அந்த அகத்தீஸ்வரம் எப்படி உண்டாச்சுன்னா, ஒரு முறை நாரதர் வந்து அந்த விந்திய மலையை பார்த்ததும் திரு ஏகம்ப பெருமானை வணங்க வேண்டி எல்லையிலிருந்து வருங்கால் விந்திய மலையை இயங்குவதற்காக உருவம் கொண்டு அங்கு சென்று அரிக்கியம் பாத்திரம் முதலியை உபசரிக்க நாரதர் விந்திய மலையை நோக்கி விந்திய மலையை உன்னை பெரியவர்கள் வழிபட்டு கண்டிலே நின்று அந்த விந்திய மலையை அடக்க வேண்டி அகத்தீஸ்வரரை வரவைக்க வேண்டும் என்று நாரதர் விரும்பினார். விந்திய மலை செருக்குட்டு இருந்தது. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம், நம்ம கந்த புராணத்துல பார்த்திருப்போம். விந்திய மலையை அடக்க வேண்டும். அப்பொழுது அகத்திய மாமுனிவரை கண்டு அடக்குமாறு வேண்டினர். உடனே வீடு வெற்றி தருவது இத்தலைமை ஆதலின் இதனை விட்டு நாம் நீங்கோம் என்று எங்க இருந்தாரு? காசிலே இருந்தாரு அகத்திய மாமுனிவர். நான் இது வீடு வெற்றி தரக்கூடிய இடம், இங்க இருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னாரு, நாரதரு உத்தம, அதாவது காசியினும் சிறந்த காஞ்சி என்று ஒரு உத்தம தலம் தென்னாடில் உள்ளது. இந்த காசியின் இறந்தால் சிவ சாருவத்தை கொடுப்பது, இந்த காஞ்சி சிவ சாயுச்சியத்தையே கொடுப்பது என்று நாரத முனிவர் யார்கிட்ட பார்த்து சொன்னாரு? அகத்திய மாமனிடம் பார்த்து சொன்னாரு. அப்ப காஞ்சியில வழிபாடு செய்தால் சாயுச்சி முக்தி கண்டிப்பாக, அப்ப இனி ஒரு பிறவாத நிலை கண்டிப்பாக உண்டாகும். இப்ப காஞ்சியில இறந்தா முக்தி தான், ஆனா அது கூட என்ன செய்யுமா? சாலோகம் சாமீபம் சாரும் என்ற நிலையில் விடும். ஆனா சாயுச்சிய முக்தியை தரக்கூடியது எது என்று கேட்டால் காஞ்சியம்பதி என்று நாரத முனிவர் யாரை பார்த்து சொன்னாரு? அகத்திய மாமனிவர். அப்படிப்பட்ட உத்தம தலமாகும் என்று சொன்னதும் உடனே அவர் லோக முத்திரையோடு சேர்ந்து நேரம் எங்க வந்தாரு? காஞ்சியம்பதியை வந்து அடைந்து சிவலிங்கத்தை பூஜை செய்தார். அதுக்கப்புறம் விந்திய மலையை அடக்கினார். புரியுது அவங்களுக்கு? அப்ப அதுக்கு சிவ பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரால் விந்திய மலையை அடக்க முடிந்தது என்று நமக்கு தெரியுது. அப்படி அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அகத்திய தமிழ் எல்லாம் வளர்த்து அதுக்கப்புறம் திருமண இது வந்ததும் உடனே தென்பால் வந்தாரு, பொதிய மலையை நோக்கி வருகின்றார். அப்புறம் அந்த பகுதி சாய்வாக இருந்த காரணத்தினால் அதை தென் திசை சமநிலைக்கு வர வேண்டும் என்று அகத்திய மாமுனிவர் வந்தார் அப்படிங்கிற செய்தியை பத்தினா பொதிய மலையை அடைந்து தென் காஞ்சி வடகாஞ்சி இரண்டையும் நாள்தோறும் சென்று வணங்கி செந்தமிழ் பாமாலைகள் எல்லாம் பல பாடி இறைவனுக்கு சாத்தி மகிழ்ந்து தமிழை உலகெங்கும் பரப்பினார்
அகத்தியமானது. அதனால அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? அகத்தியேச்சரம் என்று பெயராகியது. அங்க காஞ்சிபுரத்துல இவ்வளவு இருக்கு. இடவேச்சரம், அகத்தீச்சரம், விஷ்ணுவேச்சரம் இப்படின்னு நிறைய அம்பல் இதை பூரா பாக்குறாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே வராங்க. இன்னும் அவங்க பூசையே பண்ண ஆரம்பிக்கல. பூசை பண்ண மேல இருந்து கீழே பூலகத்துக்கு வந்ததுமே காஞ்சிக்கு உள்ள வரவுமே இவ்வளவு லிங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்பாள். இப்ப அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் அடுத்து மத்தள மாதேஸ்வரம். மத்தள மாதேஸ்வரத்தை பாக்குறாங்க. இந்த இது எப்படி வந்தது அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் சுதம முனிவர் பார்த்து கேட்டதும் அவரு அந்த தில்லை இறைவன் ஆனந்த நடத்தை கண்டு இறுதியில் இறைவனை வணங்கி அடியன் தேவரது நடனத்தில் மத்தளம் முழக்கவும் வேண்டும் என்று வேண்டினார். யாரு? விஷ்ணு வந்து கேட்டாராம். மத்தளம் முழக்கி நான் கேட்க வேண்டும் என்று கேட்டாலும் உடனே அப்ப காஞ்சிபுரத்தில் வந்து சிவ பூஜை செய்து அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? மத்தள மாதேஸ்வரம் என்று பெயராகியது. அப்படி முடிஞ்சு அவர் என்ன செஞ்சாராம்? அவருக்கு அந்த மத்தளத்தை அவருக்கு முழங்க செய்தாராம் சிவபெருமான். அப்படின்னு அம்மையார் மகாமண்டபத்தை அடைந்து தோழிகள் அப்படி அந்த லிங்கத்தையும் பார்த்துட்டு அப்படியே மகாமண்டபத்தை உள்ள நுழைந்தார்கள். இப்படி ஒவ்வொரு தலமாக சென்று வழிபாடு செய்து கொண்டே வடக்கில் ஒரு கிணறும் கீர்த்திமதி என்பவள் தெற்கில் ஒரு கிணறும் அகர்ந்து முறையே கங்கை யமுனையை நிரப்பினர். காஞ்சியில் இப்படி கங்கை முழுவதும் இப்ப சிவபூஜைக்கு என்ன தேவை? எல்லாமே தேவையா? அத்தனையும் காஞ்சிபுரத்துக்கு வந்துருச்சு. தெற்க கிழக்க வடக்க எல்லா இடத்துலயும் நதிகள் எல்லாமே வந்துருச்சு. பின்னர் பாரதியா மண்டபத்திலிருந்து எழுந்து சென்று உமாபத்திரரை கூவலில் முறைப்படி முழுகி 2 பட்டாடை உடுத்தி நியமங்களாக முடித்துக் கொண்டு வாத்தியங்கள் முழங்க ஆடல் பாடல்கள் நிகழ 2ஆம் ஆவணத்தை அடைந்து விநாயகர் கடவுளை தென்மேற்கிலும் முருகக் கடவுளை வடமேற்கிலும் பூஜித்து துவாரம் இப்ப சிவ பூஜை அப்படி பண்ண போறாங்க. முதல்ல எடுத்ததுமே விநாயகர் பெருமானுடைய பூசை. முதல்ல கீழ்த்துவாரம் மேல்துவாரம் இருக்கு. கீழ்த்துவாரத்துல சிவசூரியன், பித்ருசியாதேவி, உஷாதேவி, மேல கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, கங்கை, யமுனை, மகாகாலை, நந்தி. அடுத்து இந்த சைடு சிவகுரு, யோககுரு, வித்யாகுரு. அந்த சைடு மகா கணபதி, மகாலட்சுமி, சதாசிவகுரு, அனந்தகுரு, ஸ்ரீகண்டகுரு, அம்பிகை குரு, கந்தகுரு, விஷ்ணு குரு, பிரம்மகுரு. இவங்க எல்லாமே நமக்கு குருவாக வருவார்கள். சிவபூஜை செய்யறவங்களுக்கு தெரியும் விஷ்ணு எப்படி நமக்கு குருவாக வருவார். ஏன் அந்த இடத்துல அவரை வச்சு பூஜிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் நம்ம சிவபூஜை பண்றதுக்கு யாரு கொடுக்கணும்? தப்பு யாரு கொடுக்கணும்? காத்தல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணு நமக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் குருவா இருந்து என்ன செய்வாரு? நமக்கு வழங்குவார். சிவபூஜைக்கு எந்த தடையும் இல்லாம இவங்கெல்லாம் குருவா இருந்து நமக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மற்ற வெளியில இருந்து எந்த இதுவும் வராமல், இடையூறுகளும் வராமல் அவர்கள் பாதுகாப்பார்கள். அதான் முதல்ல சிவசூரியனை வணங்கும் போது அப்படிதான், கணபதியை வணங்கும் போது நமக்கு எந்த இடையூறும் இல்லாம, எந்த ஊடலை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, திசைகள் தோறும் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னா, அத்தனை அதிதெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? சிவ பூஜையை நாம செய்ய முடியும். புரியுது அவங்களுக்கு? இத்தனை வரை வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம கடைசி தான் சிவபெருமானையே நம்ம அங்க போய் நிறுவி வழிபாடு செய்ய முடியும். சிவ பூஜையில இத்தனை விஷயங்கள் இருக்கு. எடுத்தவே சிவலிங்கத்தை தூக்கி உள்ள வச்சு உடனே நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த ஆவடியில வைத்து நம்ம வழிபாடு செய்ய முடியாது. அத்தனை பேருக்கும் நம்ம எழுந்தல் செய்து அவளுக்கு தீபத்துவம் காட்டி அவர்களுக்கு அர்ச்சித்து அவர்களுக்கு நைவேத்தியம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? கடைசி தான் நம்ம சாமி கிட்ட போக முடியும். எடுத்ததுமே சாமி கிட்ட போக முடியும். எந்த விக்கியம் வராம பாதுகாக்க வேண்டும் என்று அப்புறம் அட்ட வித்தியாசங்களை வணங்குறது, அப்புறம் அட்டதிக்கு பாலர்களை வணங்கி அவங்க திசைகள் தோறும் அவங்க எந்த விதமான இதுவும் வராம அவங்க பாதுகாப்பாங்க. இப்படி கடைசி நம்ம சிவ பூஜை பண்ணும்போது எந்த இடையூறும் இல்லாம நிம்மதியா இருந்து நாம சாமியை வழிபாடு செய்வதற்கு அவர்கள் எல்லாம் துணை புரிவார்கள். ஆகையினாலே அந்த அதிதெய்வங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவ பூஜையில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பூசையெல்லாம் அம்பாள் அப்படியே செய்யறாங்க. துவார பூசை எல்லா பூசையும் செய்யறாங்க. கீழ்த்துவாரம் மேல்துவாரம் எல்லாம் இருக்காங்களா, அத்தனையும் அம்பாள் வந்து செய்யறாங்கன்னு சொல்றாரு. பூத சுத்தி என்ன செஞ்சாங்களா? பூத சுத்தி சொன்னா ஓம் ஆத்மனே நம அப்படின்னு நம்ம ஆன்மாவை கொண்டு போய் சாமி திருவடியில கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த உடம்பு என்ன ஆயிரும் இருக்குமா? இதை தலைகீழாக பாவித்து கொண்டு போய் நேரம் நம்ம காலாக்கி இருக்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலாக்கில கொண்டு போய் இந்த உடம்பு எரிக்கணும். எரிச்சிட்டு எரிக்கிறதாக பாவிக்கணும். உடனே நீங்க என்ன செய்யறாங்க? எரிக்க போயிடாங்க. எரிக்கிறதாக பாவிக்கணும். வலது காலாக்கில எரிப்பதாக பாவித்து அதுக்கப்புறம் புதிய ஆன்மாவை சாமிகிட்ட இருந்து ஓம் ஆத்மனே நம அப்படின்னு சொல்லி நம்ம புதிய உடம்பு வருவதாக பாவித்து கொண்டு அந்த உடம்பில் இருதய கமலத்தில் தலைகீழாக இருந்த அந்த மொட்டு தாமரை மொட்டுக்களை நேராக நிமித்தி அதை 8 இதழ்களாக பிரித்து அதன் நடுவில் கொண்டு போய் அந்த ஆன்மாவே எப்படி வரும்? சிவலிங்கமாக வரும். அதை நாம் அந்த தாமரையின் நடுவில் வைத்து சிவ பூஜை செய்து பழக வேண்டும். அகபூஜை, அதுக்கு பேர் என்ன பூஜை?
வெளியில என்னென்ன பூசை எல்லாம் செய்யறீங்களோ வெளியில தான் மந்திரங்கள்லாம் சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியில வந்து இவ பாலுக்கு வந்து ஓம் இருதாய நம, தயிருக்கு வந்து ஓம் சிரசாய நம, அப்புறம் நெய்க்கு வந்து ஓம் சிகாய நம, அப்புறம் சந்தனத்துக்கு வந்து ஓம், தேனுக்கு வந்து ஓம் கவசாய நம, சந்தனத்துக்கு வந்து ஓம் அஸ்திராய நம, அப்புறம் பொடிகளுக்கெல்லாம் மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, இப்படி எல்லா பொடிகளுக்கும் ஓம் காம் தன்மகே சாய வித்மகே வாக்கு விசித்தாய தீமிகி தன்னோ சிவ பிரசோதயாத் என்கின்ற சிவகாயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், சாமிக்கு அபிஷேகம். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி கிடையாது. உள்ள எல்லாமே சுத்தமா இருக்கும். நம்ம எந்த இதுக்கும் மந்திரம் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அப்படியே நீங்க எடுத்து என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ள சிவபெருமானை பூசிக்கலாம். மாப்பொடி நினைச்சதும் உடனே மாப்பொடி வந்துடும். நீங்க நினைத்த மாத்திரத்துல உள்ளுக்குள்ள அப்படியே எடுத்து சாமிக்கு அப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க. மஞ்சப்பொடி அப்படின்னு நினைச்சதும் உடனே மஞ்சள் பொடி வந்துடும். அப்படியே சாமிக்கு அபிஷேகம். இப்படியே நினைந்து 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 சிவபெருமானை பூசிக்க வேண்டும். அகத்துல எழுந்திருக்கக்கூடிய பெருமானே அகத்தில் இருந்து எப்படி அருள் செய்தீர்களோ அதே போல் புறத்திலும் வந்து அடியனுக்கு அருள் செய்து அருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பிக்க, அப்படியே சாமி உள்ளத்துல உள்ள சாமி எங்க வந்துருவாரு, இங்க சிவலிங்கத்துல வந்து நமக்கு குறைந்து அருள் செய்ய ஆரம்பித்துள்ளார். அப்படி சிவபூஜை பண்ணணும். அப்படியே சொல்றாங்க. பூசையை அப்படியே அம்பாள் செய்யறத அப்படியே சொல்லியிருக்காரு. பூத சுத்தி, அப்புறம் திரவிய சுத்தி, அப்புறம் ஐவகை சுத்தி, அதாவது பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, ஐவகை சுத்தியும் அம்பாள் செய்யறாங்களாம் சிவலிங்கத்துல. கொஞ்சம் அகபூஜை முன்னே செய்து பின் புறத்தில் பாத்தியம் ஆசமனம் அர்க்கியங்கள் சுத்தி செய்து அந்த 4 பாத்திரம் வச்சிருப்பாங்க. ஆசமனம், பாத்தியம், அர்க்கியம், விசேஷ அர்க்கியம் சொல்லி எந்தெந்த இதுல இருந்து சாமிக்கு உணவு கொடுக்குறீங்களோ எந்த பாத்திரத்துல இருந்து அதுக்கு அவருக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு முறை இருக்கு. இதுல இருந்து பரிவார தேவதைகளுக்கெல்லாம் ஒரு இதுல இருந்து கொடுக்கணும். சிவபெருமானுக்கு தனியா இருக்கும். அர்க்கியத்துல இருந்து விசேஷ அர்க்கியத்துல இருந்து சாமிக்கு தண்ணி கொடுக்கணும். சாமிக்கு நைவேத்தியம் ஊட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும், அது மாதிரி பரிவார தேவதைகளுக்கு ஊட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும், இப்படிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க சிவபூஜையை போய் நீங்க பார்த்து படிச்சு நீங்க சிவபூஜை செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? படிச்சு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், 4 பேர்த்த கேட்டு தெரிந்து கொண்டு நாம சிவபூஜையை செய்யலாம். புரிஞ்சுச்சா? புரியுதா? சிவபூஜையை 4 பேர்த்த கேட்டு தெரிந்து சிவபூஜை செய்வது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தீட்சை வாங்கியிருக்கேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்லாம் இங்க அதே எல்லாமே படிச்சுதான் நாம தெரிந்து கொள்ளது. படிக்காம எதுவுமே கற்றதின் பயன் என்னதுன்னாரு, கற்றதினால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் இறைவனை பூசிப்பதுதான் நமக்கு பிறவி. கற்றதனுடைய பயனும் அதுதான், இறைவனை பூசிப்பதுதான், அவரை தொழுவதுதான். கற்றதின் பயன் பணம் சம்பாதிப்பதுன்னு சொன்னாரா வள்ளுவர்? கற்றதினால் ஆய பயன் பணம் சம்பாதிப்பது அப்படின்னாரா? சொல்லல. என்ன சொன்னாரு? இறைவனை தொழுவது, அதுதான் முக்கியம். அப்படி அம்பாள் நினைச்சாங்களா, இப்படி இத்தனையும் செய்து அதன் பிறகு எண்ணெய் காப்பு, மாக்காப்பு, நெல்லிக்காப்பு அத்தனையும் அபிஷேகம் பண்றாங்க. பாத்துக்கோங்க, அத்தனையும் அம்பாள் எங்க வந்துடுறாங்க, நேரம் இங்க வந்து எல்லாம் ரெடி பண்றாங்க. உடனே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப பாத்திரம் எல்லாமே பஞ்சு சுத்திக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதும் உடனே முடித்து கொண்டு மீண்டும் விலாகாச இடத்தை அடைந்து கொண்டு 32 தர்மங்களை வளர்ப்பாராயினர். இக்கனவே நாள்தோறும் அம்மையார் இறைவனை பூசித்து வாழும் நாட்களில் ஒரு நாள் அம்மையார் நியமங்களை முடித்துக் கொண்டு முன்போல இறைவனை பூசிக்கும் போது இறைவன் அவரது பக்தியின் உறுதிப்பாட்டை கண்டு அம்பாள் தினமும் இப்படி சிவபூஜை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய உறுதிப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக சாமி என்ன பண்ணாரா, அப்படியே திடீர்னு வெள்ளத்தை வரவழைத்தார். வெள்ளத்தை வரணும் உடனே அம்மையார் 5 திருவடியை மனதில் தியானித்துக் கொண்டார். 5 திருவடியை நினைத்து கொண்டு 5 எழுத்தை தியானித்தார்கள். அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க 5 எழுத்தை மனதில் தியானித்தால் அந்த கஷ்டங்கள் நம்ம விட்டு நீங்கும். 5 எழுத்துனா என்ன தெரியுமா உங்களுக்கு? நமச்சிவாயம், 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 நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டு. ஒருத்தர் கேட்டாரு, நம்ம சேத்துல ஒரு அடியா இருக்காரு, அவர் ஐயா ஒரு 4 வரியா இருந்தோம், நச்சுன்னு ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படின்னு இந்த பாட்டை தான் சொன்னேன். இதை யாராவது பார்ப்பாங்க, அவர் ஹோட்டலுக்கு முன்னாடி அவர் ஹோட்டல் வச்சிருக்காரு, முன்னாடி இப்படி வைக்கணும் அப்படின்னாரு. படிக்கிறவங்க கூட 5 எழுத்து சொல்லட்டும்,
இது 4 வரிதான். நமச்சிவாயவே ஞானமும் கல்வி, நமச்சிவாயவே நானறி விச்சை, நமச்சிவாயவே நான் நவீன்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. அதுலயே நமச்சிவாயம் 4 தடவை வந்துருச்சா? அதை பார்த்ததுமே அவருக்கு நல்ல கதியை சிவபெருமான் கொடுத்துருவாரு. இதை நச்சுன்னு வைங்க அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அவர் பதில் நச்சுன்னு வச்சுட்டேன் அப்படின்னு பதில் போட்டுருக்காரு. அப்படியே பதில் போட்டிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி கடைக்கு முன்னாடி இந்த 4 வரிய எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு. சந்தோஷம். 4 வருது. இல்லைன்னா அதே வைக்கலாம். இல்லைன்னா பொன்னம்பலம் பாட்டை ஒண்ணு ஒரு தடவை பொன்னம்பலம் சொல்லிட்டாங்கன்னா 21,200 தடவையா அந்த பாட்டை எழுதி வைக்கலாம். அப்படின்னா நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் ஏனா என் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் பூனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே. இது எழுதலாம். ஏதாவது வாசகம் நல்ல இதா இருக்கணும். அதை 4 பேர் தெரியும்படி வைக்கணும். அதை பார்த்து அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று நம்ம அந்த வாசகத்தை நாம வைக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருக்கோயில்ல எத்தனையோ இது எழுதி போட்டிருக்காங்க. சில பேர் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் வைக்கிறதுக்கு இதை எழுதி என்ன செய்யலாம், வீட்டுக்கு முன்னாடி எழுதி வைக்கலாம். இப்ப எங்க அப்பா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க அப்பா கோயிலுக்கு போவாங்க. ஆனா வேற எதுவும் தெரியாது. உடனே அடி என்ன செஞ்சேன், இப்ப ஒரு 4 வரி மட்டும் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீ எழுதி நீ ஒட்டிரு, நான் அதை பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க எங்க அப்பா வந்து. அப்ப விளக்குக்கு பின்னாடி சொட்டு நைவேத்தியன், அப்ப நான் வழிபாட்டுக்கு வந்த விதத்துல சொட்டு நைவேத்தியன் 4 வரி தான். சொட்டு நைவேத்தியன் சோதிவானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கட்டுணி பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது, அதை எழுதி ஒட்டிடுவேன். அதை படிச்சுட்டு போவாங்க. அதை மனப்பாடம் பண்ணி எங்க போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியை பார்த்தாலும் இந்த பாட்டத்தான் பாடுவேன் அப்படிம்பாங்க எங்க அப்பா. அப்படி அவங்களுக்கு ஆன்ம நிம்மதியா புரிஞ்சது. அந்த படுனதுனால இறக்கு நேரத்துல நிம்மதியான எந்த வேதனையும் இல்லாம அது ஒரு பெரிய சிறப்பு. கடைசி நேரத்துல அவங்க எதை பிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, அந்த நற்றுணையாவது நமச்சிவாயை பிடிச்சாங்க. அது நற்கதியை கொண்டு போய் அதான் இருக்கும்போது நல்லா இறைவனை தொழுது நாம் நல்லபடியாக பாடியிருக்கோம். நீங்களா கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க நமச்சிவாயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நாதன் நாமும் சிவாய, நம்பன் நாமும் நமச்சிவாயவே, வரதன் நாமும் நமச்சிவாய. கண்ணனே திருமாலே தொழுறாராம். திருமாலை எந்த நேரமும் நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாரு. போதனும் கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான்முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம். கண்ணனே ஓதக்கூடிய நாமம் என்னன்னாரு, நமச்சிவாய். மூல மந்திரமே அதுதான். அதுல இருந்து வரக்கூடிய மந்திரம் தான் எல்லாமே. அதுல இருந்து பிரிகிறது தான். சரி, அப்படி அம்பாள் வந்து செஞ்சது. உடனே வெள்ளம் வர வைத்தார் சிவபெருமான். உடனே அஞ்சி திருவடியை மனதில் எண்ணும் முன்னே பெருமான் அங்கே செல்லுமோ இனியான் என்று என் செய்வேன் என்று நெஞ்சம் பதவதித்து அந்தோ இப்பெருவெள்ளம் தமது திருமேனியில் அதிர்ச்சி உண்டாகவும் பொட்டணிந்த நெற்றியில் வேர்வை அரும்பவும் தன் பாரத்தில் இடப்பட்ட முத்தாரங்கள் அசையவும் உடனே சாமி என்ன செஞ்சாராம், அந்த அப்படி செஞ்சதுமே இரு பக்கத்திலும் செல்ல விட்டு தழுவினார் போல் பீடத்தின் மேல் வலது முழந்தாளை ஊன்றி கொண்ட அம்பாள் இறைவனை தழுவ கொண்டார். இப்ப அந்த சிவலிங்கத்துல நீங்க அந்த இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். அந்த ஒரு தொடை அப்படி வச்சு அம்பாள் வைக்கிறாங்களா, இப்படிதான் புசிச்சாங்களாம். அஞ்சு அந்த கம்பையாறு வரவும் அந்த 6 வருது பாருங்க. வரவும் அம்பாள் நினைச்சாங்க சிவலிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டு அந்த முழங்கால் இருக்கு பாருங்க, இப்படி சேர்ந்து அணைத்து கொண்டாருலாம் சிவலிங்கத்தை அப்படின்னு இந்த அதையும் சொல்றாங்க. அப்பொழுது எப்படி தழுவி கொண்டார்கள் இறைவனை, அந்த பீடத்தின் மேல் முழந்தாளை ஊன்றி கொண்ட அம்மையார் இறைவனை தழுவி கொண்டார். அதனால இந்த இதுக்கு பேரு தழுவி குலைந்த படலாம். இப்படி தழுவுனதே சிவபெருமான் என்ன செஞ்சாரா, குலைந்து அப்படி கொடுத்தாராம். அதுதான் சிறப்பு. அவங்க அணைக்கவும் சாமியும் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுத்தாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்ம நாயன்மார் வரலாறுல கூட பாத்தீங்கன்னா பொங்கலை கல்யாணர்ல அந்த பெண்ணு போய் என்ன செஞ்சாங்க, பூவை பறிச்சு சாமிக்கு வைக்கும் போது இப்படி எட்டி பறிக்கும் போது மாறாப்பு விளைக்குது. உடனே விளையும் போது சாமி எட்டி வைக்க போனாங்க பாருங்க, சிவபெருமான் அப்படி சிவலிங்கம் அப்படி சாஞ்சதான். அந்த பெண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சாமி அந்த அன்புக்கு இறங்கி சிவபெருமானே அப்படி வளைஞ்சு கொடுத்தாராம். அந்த அம்மா அப்படியே அந்த பூ வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை நிமித்தவே முடியல, அப்படியே இருந்தாரு. எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அரசர் வந்து யானையெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தாரு, சிவலிங்கம் நேராக. அந்த நேரத்துல பொங்கலி கலைஞரை கூப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, கயிறு கட்டி இவருடைய அன்புக்கு சிவபெருமான் அப்படியே நேராயிட்டார்.
ஏன்னா இவருடைய அன்பு அப்படிப்பட்டது. யாருடைய அன்பு? குங்குளி கலையத்தின். ஏன்னா மனைவியுடைய தாலியை வித்துல என்ன பண்ணிருக்காரு? குங்குளியம் போட்டிருக்காரு. இப்ப நாமெல்லாம் என்ன செய்வோம்? அப்பாடா ஒரு மாசத்துக்கு சாப்பிடலாம்யா அப்படின்னு என்ன செய்வோம்? திருமாங்கல்யத்தை வித்து அப்பவே நம்ம என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம். அது பொருள் அழிஞ்சிரும். ஆனா இது அருள் அழியவே அழியாது. அத்தனையும் என்ன பண்ணாரு? திருமங்கல்யத்தை அத்தனைக்கும் குங்குளியத்தை வாங்கி சாமிக்கு அப்படியே மனம் மனம் மகிழ்ந்து மகிழ்ந்து சாமிக்கு அதை கெடுத்தார். இவர் மகிழ்ந்து என்ன பண்ணாரு? இவர் ரொம்ப ஏழ்மையாயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா குபேரன் விட்டு வீடெல்லாம் மாட மாளிகை ஆக்கியிருப்பா அப்படின்னது உடனே இவர் வீட்டுக்கு போறாரு, மாட மாளிகையா இருக்கு அத்தனையும். அந்த அளவுக்கு செஞ்சுட்டாரு சாமி. சாமி நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு, வச்சு வாங்குவாரு, எதனாலும் கொடுப்பாரு, திடீர்னு வாங்கினாலும் வாங்கிக்கிடுவாரு. நாம செலுத்துகின்ற அன்பை பொறுத்து நாம கிட்ட எது நிலையாக இருக்கும், எது நிலையில்லாமல் இருக்கும் என்பது நாம் இறைவன் மேல் வைக்கின்ற அன்பை பொறுத்து. எந்த அளவுக்கு நாம் அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நாம இறைவன் நம்மளிடம் வந்து குடிகொண்டு இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்ப கூரை என்ன செஞ்சாரு? மாட மாளிகையாக. அப்படி இந்திரமொழி முதலியான தேவர்கள் அரி அயன் முதலான இருவர்களும் தங்கள் தேவிமார்களோடும் திரு ஏகம்பத்தை அடைந்தனர். நாரதர், வசிஷ்டர், அகத்தியர், முனிவர்களும் வந்து சேர்ந்தனர். அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க? அந்த அம்பாளுடைய அந்த இதை பார்த்ததும் உடனே அத்தனை பேரும் கண்டு தொழுதார்கள். உமையம்மையும் சாமியையும் பார்த்து தொழுதார்கள். அம்மைய பெருமானே கைலை மந்திரம் சிவலோகத்திலும் நமக்கு இனியது, காஞ்சியில் ஆகலில் வாழ்வோர் யாவரும் முக்தி அடைவும் இந்நகரத்தில் அறிந்து அறியாமலும் செய்தார். சாமி கேட்டாங்களாம், என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம். உடனே அம்பாள் சொன்னாங்களாம், அம்பாள் கேட்டா என்ன செய்வாங்க? எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பது என்று வேறென்றும் நினைந்தறியேன் பராபரமே என்று கேட்பாரு. அந்த சிவராத்திரி பொழுதுல உமையம்மை சிவபெருமானிடம் பூசிக்கும் போது என்ன கேட்டாங்க? எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதற்காக தான் அந்த சிவராத்திரி காலத்துல அம்பாள் சிவ பூஜை செய்தார்கள். அதேதான் இங்கேயும் காஞ்சியில பூசை பண்ணதுமே அறிந்து அறியாமல் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட தலமாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்டாங்க. உடனே சிவபெருமான் அப்படியே ஆகட்டும், வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. உடனே சாமி சொன்னாரு, நாம் அடியவர்களுக்கு செய்யும் பிழையை தவிர வேறு எப்பிழையும் நீ வேண்டியவாறே இங்கு தீர்த்து தவம் பெருகி நாற்பயனும் உண்டாக செய்தோம் என்று வேறு எதுவும் உண்டா என்று கேட்டார். உடனே அம்மையார் வணங்கி தேவரின் முன்னே மந்திரமலையை காளி என்று முதல்ல நீ என்னை வந்து காளின்னு அழைத்தீர்களே, நான் கரிய உருவம் கொண்டு இருக்கின்றேனே, இந்த நிறத்தை மாற்றக்கூடாதா அப்படின்னு அம்பாள் கேட்டாங்க. அம்பாள் முதல்ல சொல்லும் போது காளி அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா? அந்த உருத்திர மந்திரம் சொல்லும் போது இப்ப மறுபடியும் அந்த அப்படி சொன்னதுமே உடனே அந்த நிறத்தை யாம் மாற்றுவோம், கவலைப்பட வேண்டாம் என்று சிவபெருமான் சொன்னார். அவ்வாறு ஆகையால் இந்த நிறத்தை மாற்றி அருள வேண்டும் என்று அம்பாள் கேட்க இறைவனார் புன்னகை செய்து நீங்கதற்காக கரிய சட்டையை நீக்க கவுர நிறம் பெறுவாயாக கம்பன் நிகம்பம் என்னும் அசுரர்களை அழித்தல் பொருட்டு அக்கரிய சட்டையில் கௌசி என்ற துர்க்கை தோன்றுவார். அம்பாள் என்ன செய்வாங்களா? அந்த அசுரரை அழிக்கும் போது அந்த சட்டையிலிருந்து அந்த கரிய சட்டை நீங்கி எப்பயும் போல மாநில சட்டையாக வருமா. அப்பொழுது அந்த நேரத்துல நீ கௌசி என்கின்ற நாமத்தோடு என்ன செய்வா? துர்க்கை. கௌசின்னா துர்க்கையின் பேரு. இந்த துர்க்கைக்கு தானே இப்ப நம்ம நவராத்திரி கொண்டாட போறோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த துர்க்கை யாருன்னா சிவசக்தி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சாமிக்குரிய 4 சக்திகள். ஒன்று போர் சக்தி துர்க்கை, அப்புறம் புருஷ சக்தி திருமால், அருள் சக்தி உமையம்மை, அடுத்து வந்து கோபசக்தி காளி. இதெல்லாம் 4 வகை சக்தி சிவபெருமானுடைய சக்தி. அப்படி சாமி என்ன செஞ்சாங்கன்னா, கரிய சட்டையை நீக்கி நீ கௌரவ நிறம் பெறுவாயாக கம்பன் நிகம்பம் என்கின்ற அசுரர்களை அழைத்தற் பொருட்டு அவங்கதான் என்னதான் வராங்க? இந்த மகிஷாசுர புராணம் வராங்க பார்த்தீங்களா? அப்பொழுது துர்க்கை அவங்களை நிறுத்தி கௌசிகை என்கின்ற நாமத்தோடு விளங்கினார்கள். அப்ப அந்த கரிய சட்டையை மாற்றி கௌரவ நிறம் பெற்று இறைவரை வணங்கி சொல்கின்றார், பெருமானை உனது திருவருளால் அந்த நிறம் மாறி எனக்கு கௌரி என்று தோன்றியது அப்படின்னு அம்பாள் வந்து யாரை பார்த்து கேட்டாங்க? அவங்க சுவாமியை பார்த்து. உடனே காஞ்சியில் நமக்கு திருமணம் உண்டாக விரும்புகிறேன், நம்ம 2 பேத்துக்கும் திருமணம் உண்டாக விரும்புகிறேன் அம்பாள் அப்படின்னு நைஸா எடுத்து சொன்னாங்க. உடனே ஒருத்தர் முதல்ல யாவரும் நம்மை காண விரும்பி வந்திருக்கின்றனர் என்று சொன்னதும் உடனே யான் இப்போது வந்து கன்னியாக இருந்தால் எனது வயதுடைய கன்னியர்கள் எவரும் கௌரி. இப்ப கௌரிங்கிற என்னதுன்னா குழந்தை வடிவம்னு பேரு. கௌரினா குழந்தை. அப்ப கன்னியராக இருக்கும்போது நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும் என்று அம்பாள் வந்து சொன்னாங்க.
உடனே அவர்களை சிவபெருமான் பிராமணருக்கு கொடுத்தவர்கள் சிவலோகத்தை அடைதல் வேண்டும் என்று இறைவனார் அருளுகின்றார். அப்படி திருக்கல்யாணம் என்று வழங்குதல் வேண்டும். அன்றியும் யான் இப்போது 5 வயது கன்னியாக இருத்தலால் 5 கன்னியர்கள் எவரும் கௌரியர் எனப்படுதல் வேண்டும். 5 வயதுடைய பெண்கள் பூராமே பேர் வச்சா என்ன வைப்பாங்கன்னா கௌரின்னு தான் வைப்பாங்களாம். 5 வயது அது பிராமணர்களுக்கு தானம் கொடுத்ததுனால அவங்கெல்லாம் அப்படி யாரு அப்படி கன்னிதானம் பண்றாங்களோ அவங்க சிவலோகத்தை அடைவார்கள் என்று நமக்கு வருது. இந்த கன்னிதானம் பண்றாங்கல்ல, திருமணம் முடிக்கிறாங்க, பெண் குழந்தை பெற்றவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. கன்னிதானம் நிறைய பண்றதுனால அவங்களாம் எளிதாக சிவலோகம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கன்னிதானம் பண்றாங்கல்ல, மகளை பெற்றெடுத்து அப்படி பெற்றவங்களாம் பிராமணர்களுக்கு அப்படி கொடுத்தவர்கள் சிவபிராமணர்கள் கொடுத்தவர்கள் சிவலோகத்தை அடைதல் என்று வேண்டி இறைவனார் அருளுகின்றார். காஞ்சிபுரியில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழாவில் எமக்கு திருமணம் நிகழ காண்பாயாக என்று அகத்தியருக்கு யாம் ஏற்கனவே வரம் தந்திருக்கின்றோம் என்று சொல்லி அம்பாள் சாமி என்ன பண்ணாங்களா, அத்திருமணத்தில் உனக்காகிய தொழில்களை பார்க்க வேண்டும் என்று 32 தர்மங்களையும் வளர்த்து வித்தாக ஆண்டுதோறும் இந்நாளில் தருகின்றோம். அந்த 32 அறங்கள் வளர்ப்பதற்கு ஒரு நாளி தினசரி என்ன செய்யறாங்களா, அம்பாளுக்கு சிவபெருமான் கொடுக்க அந்த 32 அறங்களையும் காஞ்சியம்பதியில் உமையம்மை என்ன செய்யறாங்க, பூசிக்கின்றார். அடுத்து அதனாலே உயிர்கள் இன்ப இகபர சுகங்களை அடைந்து தலைகள் என்று அருளி செய்து அம்மையார் கருத்து முற்றவும் அகத்தியர் தம்மை நிரப்பவும் உலகம் வாழவும் இறைவனார் திருமணத்தில் திருவுள்ளம் வைத்தார். இப்ப சாமி என்ன பண்ணாரு, கதல்ல புரிஞ்சிச்சான். அம்பாள் கேட்கவும் 32 அறங்கள் வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அகத்தியமாவும் ஏற்கனவே நம்ம திருமணத்தை வேண்டி இருக்கின்றார். எப்ப எந்த நிலையிலும் அவரு சமநிலை அடைவதற்காக தென் திசையை நோக்கி வந்திருக்காரா, அப்ப திருமணத்தை எங்க இருந்தாலும் உனக்கு காட்டுகின்றோம் என்று அகத்தியமாவனுக்கு ஏற்கனவே இட்ட கட்டளையின்படி இப்ப எல்லாருடைய எண்ணங்களையும் முற்றுவிப்பதற்காக சிவபெருமான் நீங்க திருமணம் முடிப்பதாகவும் அவருடைய கருத்துப்படி அகத்தியமாமுனிவருக்கு அந்த திருமண காட்சி கொடுப்பதாகவும் எல்லாருடைய கருத்தையும் முற்று வைத்தார் சிவபெருமான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எல்லாருடைய விருப்பத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றார். அதுதான் பிளஸ். மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லாமே சாமி என்ன செய்வாரு, எல்லா பிளஸ்ஸா தான் செய்வார். அவர் மைனஸே எதுவுமே செய்ய மாட்டார். எல்லா உயிர்களுக்கும் வேண்டுவதற்கு வேண்டுவனவே ஈவான் கண்டார். நாம எதை கேட்கிறோமோ அதை சிவபெருமான் வழங்கியே. இப்ப அம்பாள் திருமணம் வேண்டி கேட்டதுமே சாமி அந்த கருத்தை முற்றுவித்தார் அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், திருமணம் முடித்து காண்பித்தார். தழுவ குலைந்த யாரு, தழுவ குலைந்த அம்பாள் தழுவியதும் உடனே சிவபெருமான் குலைந்து கொடுத்து உமையுமை சிவ பூஜை பண்ணிய ஒரு முக்கியமான தலம் இந்த காஞ்சியம்பதி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. உலகமே கடலாகும். இப்ப இந்த நாளில் நெல்லை வைத்து அத்தனை பேருக்கும் உலக உயிர்களுக்கெல்லாம் பசி ஆத்துறது யாருன்னா உமையம்மை. அப்படிதான் நமக்கு 32 ஆண்கள் வளர்த்து அத்தனை பேருடைய பசியும் உமையம்மை நமக்கு போக்குகின்றார்கள். அந்த ஒரு நாளில் நெல்லை வச்சுதான் அம்பாள் என்ன செய்யறாங்க, அத்தனை பேருக்கும் எல்லா உயிர்களுக்கும் படி அளக்கின்றார். அது யார் மூலியமா செய்யறாரு அப்படின்னா சிவபெருமான் உமையம்மையை வைத்து செய்கின்றார். இப்ப நினைப்பது சிவம், முடிப்பது எது, சக்தி. சக்தி தான் முடிக்கும். சாமி நினைப்பதை யார் முடிப்பா, ரெண்டாவது அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு திருமணமும் முடித்து காண்பித்தார். அகத்தியமாவனுடைய கருத்தையும் முற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு புராணம் காஞ்சி புராணத்தில். இது ரொம்ப பெரிய இது. நீங்க பாட்டா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 5 பாட்டு தான் எடுக்க முடியும். நிறைய கிட்டத்தட்ட இது ஒரு 10 நாளைக்கு பேசலாம் இந்த தழுவ குழந்தை படத்தை. இப்ப ஊடல என்னென்னலாம் வந்து பாருங்க, இடவேச்சரம், அகத்தீச்சரம், அப்புறம் மத்தளேச்சரம், மத்தளத்தோடு வாசிக்க வேண்டும் சொல்லி மத்தளேச்சரம், அப்புறம் விஷ்ணுவேச்சரம், அப்புறம் எவ்வளவு வருது பாருங்க. இத்தனை இதையும் வழிபா அம்பாள் அங்க ஊருக்கு உள்ள வந்ததுமே இத்தனை சிவலிங்கத்தை பாக்குறாங்க. அப்ப மற்ற சிவலிங்கம்லாம் எத்தனையோ இது நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி உள்ள வரும்போது மித்த இதெல்லாம் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக எதெல்லாம் அங்க விட்டாங்களோ அத்தனையும் இந்த கதையில சொல்லி முடிக்காங்க. இன்னும் இத்தனை சிவலிங்கம்லாம் இருக்கு அப்படின்னு இந்த கதையில சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திருமணப்படலாம். திருமணத்தை முற்றுவிப்போம் சொன்னாரா, இப்ப திருமணம் முடிச்சு காமிக்கணும்ல, அடுத்து திருமணப்படலாம். என்னைக்கு, நாளைக்கு என்னது, வெள்ளிக்கிழமை திருமணப்படலத்தை பத்தி பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை அது என்ன சொன்னாங்களா, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்களா பதியம் பாடுறது, அப்ப விட்டுற வேண்டியதான். வெள்ளிக்கிழமை வச்சிருவோம் சார், நீங்க போட்டு கொண்டு வந்துடலாமா, வெள்ளிக்கிழமை சிவா பிரசாதம் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்ப நம்ம அன்னைக்கு திருமண சாப்பாடு போட்டுடலாமா? சரி.
சாமி திருவருளால அன்னைக்கு திருமண சாப்பாடு போடுவதற்கான பெரிய ஒரு வாய்ப்பு நமது சிவாவுக்கு கிடைத்திருக்கின்றது. திருமண படலம் பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து. கதை புரிஞ்சிச்சா? தழுவ குலைந்த படலம் புரிஞ்சிச்சா? உமையுமை எதுக்காக வராங்க? 32 அரங்கள் வளர்த்து இங்கே பூசிப்பதற்காக வராங்க. வரும்போது எத்தனையோ சிவலிங்கம் எல்லாம் கண்டுறாங்க. அதோடைய சிறப்பெல்லாம் எடுத்து அந்த சூதமா முனிவர் அத்தனை முனிவர்களுக்கும் எடுத்து சொல்றாருங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அடுத்து நம்ம திருமண படலத்தை பத்தி அவர் கருத்தை எப்படி சிவருமன் முற்றுவித்தார் அப்படிங்கிறத பத்தி நம்ம திருமண படலத்துல நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்கார உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்க கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் குறையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்து வச்சுக்குவோம். பக்தியானுனை பழகாலும் பத்தியமாவிடு புகழ் வாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்திய சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதானதர் குணநேயா ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞானதத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயும் வைகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர்திரைவாள் நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையன் திருமரபு நீடோடி தலைகமாதோம் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக ஒற்றங்கள்தான் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே நாடு துணையை போற்றி வெற்றிவேல் முதலுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம். நாளைக்கு காலைல 5 மணிக்கு வந்துடணும் சார், எல்லாம் லேட் பண்ணி